ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் we discussed about ACL, right? ACL டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஏசிஎல் இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் பூட் கேம்ப் கிளாஸ். ஐ won't be available tomorrow. ஸோ ஆக்சுவலி நாளைக்கு வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் நாளைக்கு ஐம் நாட் அவைலபிள் அண்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் த பூட் கேம்ப் டுடே இட்ஸெல்ஃப். சரி, ஓகேடா. செஷன் மேபி யூஸ்வலாக ஒரு 1 hour தான் இருக்கும். நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல இன்னொரு பார்ட் அண்ட் தென் NAT. ஸோ இது ரெண்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். NAT இஸ் கோயிங் டு பி த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரி, வில் ஸ்டார்ட் வித் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் பேஸ். ஸோ இதில் நான் நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணேன், ஒரு ரவுட்டர் ஒரு பேக்கெட் வருது அப்படின்னா அந்த பேக்கெட்டில் இட் கேன் சி வாட் பேலோட், நெக்ஸ்ட் லேயர் 4 கவர், லேயர் 3 கவர் and then layer 2 cover. So இதெல்லாம் யூஸ்வலாக ஒரு பேக்கெட்டில் இருக்கும், கரெக்டாக? ஸோ லேயர் 4ல we gonna have source port, destination portன்ற மாதிரி ஹெட்டர்ஸ் தான் இருக்கும். source port, destination port. So இன்னைக்கு we'll understand what is the purpose of having this destination port. Okay, அதே மாதிரி லேயர் 3 கவரில் பார்த்தோன்னா you will have the protocol. ஸோ என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ICMP, TCP, UDP அப்படின்ற மாதிரி. and then you will have the source IP address, source IP, and then the destination IP. அந்த லேயர் 2 கவர் வந்து source map, destination, source map, destination. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ணுறப்போ ரவுட்டர் ஹஸ் காட் விசிபிலிட்டி டு ரீச் டு சி ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ சோர்ஸ் போர்ட் பார்க்கலாம், டெஸ்டினேஷன் போர்ட் பார்க்கலாம், ப்ரோட்டோகால் பார்க்கலாம், சோர்ஸ் ஐபி பார்க்கலாம், டெஸ்டினேஷன் ஐபி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் நேற்று கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அந்த டாஸ்க் தான். அந்த டாஸ்க் எப்படி சால்வ் பண்ணுறது, டாஸ்க் த லாஸ்ட் டாஸ்க் இன் ஆர் பூட் கேம்ப். ஓகே, ஸோ ஹியர் ஜஸ்ட் கோ டு lab.networking. So free labs, NG free labs, we're gonna get into seasoning bootcamp. And then last one is named extended ACL. So simple வந்து நம்ம நேம் யூஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான். So ACL தான், but instead of using a number, I can use a name. Okay, அதை நான் நேற்றே சொல்லிட்டேன். And this is the task. So 1.2, 1.3, 1.4 மூணு பிசி இருக்கு. ஸோ இந்த மூணு பிசியில இருந்து இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றதான் கண்டிஷன். Okay, maybe I'll explain, please wait. ஓகே, ஸோ ரவுட்டர் இங்கே இருக்கான், பட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ டேக் ஸ்க்ரீன்ஷாட் along with the task also. ஓகே, ஸோ டாஸ்க் பார்த்தா நம்ம எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் தான் யூஸ் பண்ண போகிறோம், நோ டவுட் இன் தட். பட் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல we gonna use a name instead of number, we gonna use a name. அதுக்கப்புறம் we gonna solve the below task. ஸோ இதில் வந்து 1.2 பிசி இங்கே இருக்கான், 1.3 இவன், 1.4 இவன். ஓகே, 1.2 பிசி வந்து என்ன அவனுக்கு ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா only ICMP, HTTPS and DNS should work, or SSH. இது மட்டும் தான் ஒர்க் ஆகணும், வேற எதுவுமே அவனுக்கு ஒர்க் ஆகக்கூடாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சே ஒரு ப்ரோட்டோகால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெல்நெட்ன்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ இங்கேருந்து டெல்நெட் பண்ணால் மட்டும் இவனுக்கு ஒர்க் ஆகக்கூடாது. ஏ டோன்ட் ரைட் எனிதிங் இன் மை ஸ்க்ரீன் ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஸோ இந்த யூசருக்கு என்ன ஒர்க் ஆகலாம்னா SSH பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் த கண்டிஷன். SSH வந்து இவனுக்கு ஒர்க் ஆகலாம், ஆனால் என்ன ஒர்க் ஆகக்கூடாது, டெல்நெட் ஒர்க் ஆகக்கூடாது. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சர்வீசஸ் மட்டும் தான் அவனுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா HTTP இருக்கு, பட் HTTPS ஒர்க் ஆகக்கூடாது. HTTPS should not, sorry, HTTPS should work, HTTP should not work. ஸோ இங்கே நான் என்ன போட்டுக்கணும் அது மட்டும் தான் ஒர்க் ஆகணும். இப்போ இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், இப்போ நிறைய வெப்சைட்ஸ் கரெக்டாக. இப்போ நம்ம மோஸ்ட் ஆக்சஸ் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா HTTPS தான். ஈவன் நீங்கள் லேப் ஆக்சஸ் பண்ணுறீங்க, எது ஆக்சஸ் பண்ணாலும் அது மோஸ்ட்டாக HTTPS தான் இருக்குது. ஸோ இந்த பிசியில இருந்து இன்டர்நெட்க்கு HTTPS சர்வீஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். வி ஷுட் நாட் அலோவ் வாட் சர்வீஸ். அப்போ HTTP இந்த யூசர் ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அது ஒர்க் ஆகக்கூடாது, பிகாஸ் நம்ம என்ன பண்ணல, அவனுக்கு அலோவ் பண்ணல. ஸோ இப்போ டாஸ்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அகைன் நான் இதை ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி தான் டீச் பண்ண போகிறேன். நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் திஸ் டாஸ்க். ஓகே, ஸோ சிம்பிளாக என்னன்னா, நம்ம முன்னாடி வந்து என்ன பிளாக் பண்ணுவோம், நேற்று கிளாஸில் இந்த சோர்ஸ் ஐபி வந்தால் பிளாக் பண்ணுன்னு சொன்னோம், ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஓகே, இப்போ எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல நேற்று என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல we just did this, right? ஸோ 1.2ல இருந்து 2.2 போனா பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா 1.2 இருந்து 2.2 இல்லை எனி டெஸ்டினேஷன். ஸோ 1.2ல இருந்து
எந்த டெஸ்டினேஷன் போனாலும் என்ன மட்டும் தான் அவனுக்கு அளவாகணும்? HTTPSன்ற சர்வீஸ் அளவாகலாம், ICMPன்ற ப்ரோட்டோகால் பிங் ஒர்க் ஆகலாம், DNS அவனுக்கு ஒர்க் ஆகலாம், அந்த என்ன ஒர்க் ஆகலாம்? SSH ஒர்க் ஆகலாம். இது மட்டும் தான் அவனுக்கு ஒர்க் ஆகணும். இது தாண்டி எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இப்போ கண்டிஷன் பார்த்தனா இங்கேருந்து இன்டர்நெட் நீ போகும், எந்த டெஸ்டினேஷன் வேணா போகும், ஆனால் நீ என்ன மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்? HTTPS, DNS, SSH and then ICMP. இது 3 மட்டும் தான் நீ ஆக்சஸ் பண்ணி, இது 4 மட்டும் தான் நீ ஆக்சஸ் பண்ண முடியும், வேற எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி if you see the condition of 1.3 இன்டர்நெட் போகலாம், பட் ஆனால் அவனுக்கு என்னென்ன சர்வீஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகணும்? ஒன்லி HTTP, ஒன்லி DNS, ஒன்லி டெல்நெட், இது மட்டும் தான் அவனுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அவனால என்ன பண்ண முடியக்கூடாது? அவன் SSH பண்ண ட்ரை பண்ணனா ஒர்க் ஆகக்கூடாது, பிகாஸ் அதை நம்ம அலோவ் பண்ண போதில்லை அவனுக்கு. அப்போ இப்போ கொஸ்டின் என்னன்னா, சரி ஓகே, ஒரு ஐபிலேருந்து ஒரு ஐபி, இப்போ இந்த நேற்று டாஸ்க் பண்ணுவோம் 1.2 2.2 பிளாக் பண்ணியாச்சு, நம்ம பிளாக் பண்ணி பார்த்தோம், ஒர்க்கும் ஆச்சு. பட் 1.2 இருந்து ஏன்னா இப்போ கண்டிஷன் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக நாட் வித் எனி சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். சோர்ஸ் வந்து 1.2, டெஸ்டினேஷன் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இந்த டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினேஷன் சொல்லாமல் எந்த டெஸ்டினேஷனாக வந்து இருக்கும், இன்டர்நெட்ல இருக்க எந்த டெஸ்டினேஷனாக இருக்கும், பட் ஒர்க் ஆக வேண்டியது இந்த சர்வீசஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு வி டு? ஓகே, ஸோ இதுக்கு தான் we have something called டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ். ஸோ நம்ம லேயர் 4 ஹெடர்ல டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஓகே, இட்ஸ் நத்திங் பட் ரிசர்வ் நம்பர். இப்போ எல்லாமே மெயினாக வந்து ஐபின்ற ஒரு ப்ரோட்டோகால் தான், அந்த ப்ரோட்டோகால் தான் மெயின். அது கீழே தான் என்ன ப்ரோட்டோகால் சொல்லும்? TCPன்ற ஒரு ப்ரோட்டோகால் வரும், UDPன்ற ப்ரோட்டோகால் வரும், ICMPன்ற ப்ரோட்டோகால் வரும், ICMP அண்ட் தென் OSPF வரும். எல்லாமே அந்த அந்த ஐபின்ற ப்ரோட்டோகால்குள்ளே வர்றது தான். இதில் TCP அண்ட் UDP தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது. நம்ம 99% ஆஃப் தி சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்ரிடே இன்டர்நெட்டில் எதிர் அது TCP-யாக இருக்கும், UDP-யாக இருக்கும். சம்டைம்ஸ் நீ பிங் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ மட்டும் உனக்கு என்ன ஆகும்? ICMP ஒர்க் ஆகும். ஸோ TCP UDP வில் பி தி மேஜர் சர்வீஸ் தட் யூஸ். அந்த TCP அண்ட் UDPன்ற சர்வீசஸ்க்கு மட்டும் தான், அகைன் நான் சொல்கிறது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, TCP UDPன்ற சர்வீசஸ்க்கு மட்டும் தான் லேயர் 4 கவர்னு ஒன்று இருக்குமே. ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஐம் சென்டிங் TCP ஒரு UDP பாக்கெட் அப்படின்னா இட் வில் ஹேவ் லேயர் 4 கவர். சரி, இப்போ எதெல்லாம் TCP எதெல்லாம் UDPன்றது நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் TCP? TCP என்ன? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், ஒரு ரிலையபிள் சர்வீஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இனிஷியல் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், go and check the recordings again. அண்ட் UDPனா அன்ரிலையபிள் சர்வீசஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எவ்ரிடே சர்வீஸ், நம்ம என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், HTTPன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் TCP or UDP, அது TCPக்குள்ளே வருது. ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், HTTPSன்னு ஒரு சர்வீஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், அது எதுக்குள்ளே வருது? TCPக்குள்ளே வருது. ஸோ TCPன்ற ஒரு ப்ரோட்டோகால்குள்ளே என்னென்ன சர்வீஸ் தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த HTTP, HTTPS, நம்ம யூஸ் பண்ணுற டெல்நெட், ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற SSH இல்லை FTP, என்ன ப்ரோட்டோகால் நீ என்ன சர்வீசஸ், இதெல்லாம் சர்வீசஸ்னு கால் பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்வீசஸ். ஏன்னா ஏன் இதெல்லாம் நம்ம சர்வீஸ்னு கால் பண்ணுறோம்? ஏன்னா அவங்க நமக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ அதனால நமக்கு அவங்களுக்கு சர்வீஸ்னு கால் பண்ணுறோம். ஸோ என்னென்ன சர்வீஸ் தான் UDPயில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் வந்து இந்த DNS, ரைட்? நம்ம DNS யூஸ் பண்ணுறோம்ல, DNS TCP கிடையாது, அது வந்து UDP. அண்ட் தென் DHCP, வாட் இஸ் DHCP, ரைட்? அது கம்ஸ் அண்டர் UDP. அண்ட் தென் NTPன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால். நம்ம மிஷின்ஸ்க்குலாம் டைம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ், அது வந்து UDPக்குள்ளே வருது. இந்த மாதிரி TCPயில் நிறைய சர்வீசஸ் ஒர்க் ஆகும். நம்ம ரெகுலராக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சர்வீசஸ் TCP தான். அண்ட் அதே மாதிரி வந்து DNS, DHCP, NTP, இன்னும் சில சர்வீஸ் தான் UDPலேயே ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் டு கிளாரிஃபை திஸ் கேஸ், அதனால நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறேன். சிம்பிளி த பாயிண்ட் இஸ், நம்ம யூஸ் பண்ணுறது ரெகுலராக 2 சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், 2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம், TCP இல்லை UDPன்னு. TCPக்குள்ளே நிறைய சர்வீசஸ் இருக்குது, இதெல்லாம் சர்வீஸ்னு சொல்லணும். ஓகே, இது எல்லாமே என்னது? சர்வீஸ். அதே மாதிரி UDP யூஸ் பண்ணும்போது UDPக்குள்ளே நிறைய சர்வீசஸ், UDP சம் சர்வீசஸ் ஃபாலோ UDP. ஃபார் எக்ஸாம்பிள் DNS, DHCP, NTP தான் வந்து UDP சர்வீசஸ். இப்போ இதில் TCP, UDP இந்த 2 ப்ரோட்டோகால், இப்போ நீ வந்து இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள்ஸே நான் வந்து ஒரு வெப் ரெக்வெஸ்ட் அனுப்புறேன்டா, நான் யூசிங் ஏ ப்ரோட்டோகால் கால் HTTP. HTTPன்னு ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, HTTPன்ற சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வாட் ப்ரோட்டோகால் திஸ் HTTP சர்வீஸ் இஸ் யூசிங்? இட் இஸ் யூசிங் TCP ப்ரோட்டோகால். ஓகே, இப்போ நான் DNSன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த DNS சர்வீஸ் எந்த ப்ரோட்டோகால் மூலமாக ரீச் ஆகும்? வாட் ப்ரோட்டோகால் DNS இஸ் யூசிங்? இட் இஸ் யூசிங் UDP. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்வீசஸுமே, இப்போ நீங்கள் இந்த மூமெண்ட் நீங்கள் இப்போ ஜூம் மீட்டிங்கில் இருக்கீங்க, you guys are using UDP. ஓகே, ஏன்னா ஜூம் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ் ஆன் UDP. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் DNS போகிறீங்க, UDP. நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க, அது கேன் பி எதிர் HTTP ஆர் HTTPS. ஸோ அதுவும் என்னது? தட் கம்ஸ் அண்டர் TCP. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்வீஸும் எதர் TCPக்குள்ளே வரும் இல்லை UDPக்குள்ளே வரும். நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸ், ரைட்? ஓகே, சர்வீசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சர்வீசஸ் எதர் இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் TCP or it can be a part of UDP. ஓகே, இப்போ இதில் வந்து எந்த சர்வீஸ்க்கு எந்த நம்பர் அப்படின்றத ரொம்ப முக்கியமே. இப்போ இல்லை TCPன்ற ப்ரோட்டோகால் இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய சர்வீசஸ் நம்ம TCP பேஸ்டாக ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி HTTPன்ற ப்ரோட்டோகால், இட்ஸ் TCP பேஸ்டு. ஓகே,
And how do you recognize that HTTP service with a number called 80? Okay, ஒரு சர்வீஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா? டிசிபின்றது ப்ரோட்டோகால், சரியா? இந்த ப்ரோட்டோகால்குள்ள ஒரு சர்வீஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல HTTPன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ற நம்பர் வந்து 80. ஓகே, அதே மாதிரி HTTPSன்ற நம்பர் யூஸ் பண்ற சர்வீஸ் வந்து HTTPS சர்வீஸ் வந்து 443. சாரி, 443. அதே மாதிரி வந்து நம்ம வேற என்ன சொன்னேன், டெல்நெட் யூஸ் பண்ற நம்பர் என்னது 23. அண்ட் SSHன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ற நம்பர் என்னது 22. இதெல்லாம் வந்து போர்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. யூ கால் them as போர்ட் நம்பர்ஸ். ஓகே, அப்போ ஒரு சர்வீஸ்க்கும் டெஃபினிஷன் ஆர் ஒரு சர்வீஸ்க்கும் ரிசர்வ்டு நம்பர்னு பார்த்தோன்னா இந்த 80, 443, 23, SSH 22 அதெல்லாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் நான் சொல்லிட்டே போகிறேன். FTPன்னு ஒன்று இருக்குது. FTP யூசஸ் 20 and 21. இது வந்து டிசிபியில். யூடிபியில் பார்த்தீங்கன்னா யூடிபி இஸ் another popular protocol that we have, and அதில் நிறைய சர்வீசஸ் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் DNS is 53. Okay, UDP 53. And then DHCP, it uses two numbers 67 and then 68. Okay, and then NTP ஒரு சர்வீஸ் இருக்கு, that uses 123. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ், ஒரு சர்வீஸ்க்கு ஒரு நம்பர்ன்றது இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாக்கெட்டை வரைப்பேன். Let's say there is a packet which has got a payload. Okay, payload. அண்ட் அதுக்கப்புறம் லேயர் 4 கவர். லேயர் 4 கவரில் நிறைய இருக்கும். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் போர்ட்டை பற்றி நான் இப்போ இல்லை, நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ ரேண்டம் நம்பர், அதை பற்றி நம்ம விட்டுலாம். நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். ஓகே, இந்த நம்பர் தான் என்ன சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது டிஃபைன் பண்ணுறது, டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட். அண்ட் தென் we have layer 3 cover. That's going to be protocol, and then that's going to be what, source IP, and then destination IP. Okay, then of course you'll have a layer 2 cover also. Layer 2 cover you'll have the source MAC and the destination MAC. Okay, so இதெல்லாம் தான் வந்து நம்ம பாக்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பாக்கெட்ல சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியும். we know, right? நம்மளோட மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து சோர்ஸ் ஐபி, நம்ம ரீச் பண்ற டெஸ்டினேஷன் மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து டெஸ்டினேஷன் ஐபி. சரி, ஓகே. இப்போ நான் டெல்நெட் பாக்கெட் பண்றேன்டா. லெட்ஸ் சே ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல்நெட் ஃப்ரம் என்னோட என் பிசி இருக்கு, அந்த பிசியோட ஐபி வந்து 1.2. நான் டெல்நெட் பண்றேன். யாருக்கு டெல்நெட் பண்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல்நெட் டு 2.2 வச்சுப்போமே. இந்த ஒரு மிஷினுக்கு டெல்நெட் பண்றேன். இப்போ என் பாக்கெட் எப்படி ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா, பேலோட் ஆஃப் கோர்ஸ் வந்து டெல்நெட்டோட பேலோட் இருக்கும். சோர்ஸ் போட்டு வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற நம்பர். ஸோ ஏபிசி என்ன பண்ணுவா, ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பரை சோர்ஸ் போட்டில் போட்டு 10,000 லெட்ஸ் சே, சும்மா ரேண்டமாக. ஓகே, டெஸ்டினேஷன் போர்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸ் என்னது, டெல்நெட். அப்போ அந்த பாக்கெட் ஸ்ட்ரக்சரில் அந்த பாக்கெட்டுக்குள்ள டெஸ்டினேஷன் போர்ட்டுன்ற ஒரு ஃபீல்டில் என்ன நம்பர் இருக்கும் நான் இங்கே எழுதுனேன். வாட் இஸ் நம்பர் ஃபார் டெல்நெட்? 23. அப்போ 23ன்ற ஒரு நம்பர் தான் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். எப்போல்லாம் வந்து டெல்நெட்ன்ற ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் என்ன இருக்கும், 23ன்ற ஒரு நம்பர் இருக்கும் அந்த டெஸ்டினேஷன் போர்ட்டுன்ற அந்த வேல்யூல. ஓகே, அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட்டோட ரேஞ்ச் இந்த போர்ட் நம்பர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 65,535 வரைக்கும். இதுதான் ரேஞ்ச். இதில் 65,535 நம்பர்ஸ் இருக்கும், இதுலேயும் 65,535 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 65,535 நம்பர்ஸில் 23ன்ற நம்பர் எதுக்கு ரிசர்வ் ஆயிருக்கு, டெல்நெட்ன்ற ஒரு சர்வீஸ் ரிசர்வ் ஆயிருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து டெல்நெட்ன்றது என்ன ப்ரோட்டோகால் கூட ஆகும், இட்ஸ் நாட் யூடிபி, ரைட்? இட்ஸ் வாட், இட்ஸ் டிசிபி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, டிசிபின்ற ப்ரோட்டோகால்குள்ள 23ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா டிசிபி 23னா தட் இஸ் நத்திங் பட் வாட், டெல்நெட். ஓகே, அப்போ சோர்ஸ் ஐபி நான் எந்த மிஷின்ல இருந்து டெல்நெட் பண்றேன், 1.2 will be the source IP, and what will be the destination IP? Destination IP is going to be 2.2 because நான் டெல்நெட் பண்றது 2.2 தான். அப்போ உனக்கு புரியுதா? அப்போ நம்ம டெல்நெட் 2.2 டைப் பண்றப்போ என் பாக்கெட்டுக்கு தான் ஃப்ரேம் ஆகுது. அதுல முக்கியமா நான் எப்பெல்லாம் டெல்நெட் சர்வீஸ் யூஸ் பண்றோம் அப்பெல்லாம் எந்த நம்பர் யூஸ் ஆகும், டெஸ்டினேஷன் போர்ட்ன்ற நம்பர் யூஸ் ஆகும். அந்த டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ல என்ன இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் போர்ட் will be always there, எல்லா பாக்கெட்லயும் இருக்க போகுது. பட் நம்ம டெல்நெட்ல இருந்து இனிஷியேட் பண்ற அந்த கான்வர்சேஷன்ஸ்ல மட்டும் என்ன நம்பர் இருக்கும், 23. அப்போ 23ன்றது, ஆர் ஐ கேன் சே டிசிபி 23ன்றது என்னது, டிசிபி 23 is nothing but telnet. ஓகே, இப்போ இதே வந்து இன்ஸ்ட் ஆஃப் யூசிங் டெல்நெட், லெட்ஸ் சே ஐ அம் ஜஸ்ட் டைப்பிங் SSH. இப்போ நான் SSH டைப் பண்ணிட்டேன். I want SSH which machine, 2.2 மிஷின் நான் SSH பண்றேன். அப்போ இங்க போர்ட் நம்பர் என்ன சேஞ்ச் ஆகும், SSH போது வாட் இஸ் த நம்பர் தட் SSH சர்வீஸ் இஸ் யூசிங் பை டிஃபால்ட், 22. ஓகே, 22ன்ற நம்பர் தான். அப்போ டிசிபியில் 22னா என்னது,
SSH. Okay, let's say I'm sending a DNS query. நான் DNS அனுப்புறேன், ஒரு DNS query அனுப்புறேன். யாருக்கு இந்த DNS query அனுப்புறேன்னா 8.8.8ன்ற டெஸ்டினேஷன் சர்வருக்கு DNS query அனுப்புறேன். ஓகே, I will try to understand. DNS query அனுப்புனா அந்த பாக்கெட் எப்படி இருக்கும்? ஓகே, DNS. So DNS, what is the destination? 8.8.8. So source IP 1.2 இந்த மிஷின்ல இருந்து 8.8 சர்வருக்கு ஒரு DNS query அனுப்புறேன் அப்படின்னா source IP will be 1 point, destination IP will be what? 8.8.8.8. And what will be the protocol? DNS ன்றது என்ன protocol குள்ள வரும்? It's not TCP guys, it's what? It's UDP. இப்போ யூடிபின்ற ப்ரோட்டோகால் தான் இங்கே ஃபில் ஆகும். அப்போ லேயர் 3 கவர் நம்ம எப்போல்லாம் டிஎன்எஸ் பாக்கெட் அனுப்புறோமோ அந்த டிஎன்எஸ் பாக்கெட்டை கேப்சர் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ன்ற ஃபீல்டுக்குள்ள என்ன இருக்கும்? யூடிபி இருக்கும். அண்ட் டிஎன்எஸ்ன்றது யூடிபி ப்ரோட்டோகால். பட் யூடிபியில் நிறைய சர்வீசஸ் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி யூடிபியில் டிஎன்எஸும் யூடிபி தான், டிஹெச்பி யூடிபி தான், என்டிபி யூடிபி தான், அந்த மாதிரி நிறைய யூடிபி சர்வீசஸும் இருக்கு. அப்போ அதில் எது ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஎன்எஸை பாயிண்ட் பண்ணுது பார்த்தா அந்த நம்பர் 53. இப்போ 53ன்ற நம்பர் எதை பாயிண்ட் பண்ணுது? விச் இஸ் பாயிண்டிங் தி DNS சர்வீஸ். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன், என்னோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். லெட்ஸ் சே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணுறேன் 192.168 லெட்ஸ் சே 2.10 டைப் பண்ணுறேன்டா. இது இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ ட்ரைங் டு. ஓகே, லெட்ஸ் சே மை ப்ரௌசர் அண்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி 192.168 2.10 10.2 சொல்லலாம், 10.2 சொல்லலாம்னு தெரியல, 2.10 தான். எனக்கு என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. ஓகே, 2.10. ஸோ 2.10 நான் டைப் பண்ணுறப்போ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா வாட் ரெக்வஸ்ட் ஐம் சென்டிங்? லெட்ஸ் சே ஐம் ஜஸ்ட் யூசிங் http :/ and then 192.168 அப்படின்னு யூஸ் பண்ணேன்னா வாட் இஸ் கோயிங் டு பி த டெஸ்டினேஷன் ஐபி? டெஸ்டினேஷன் ஐபி அஃப்கோர்ஸ் 2.10 தான், பிகாஸ் நம்ம அதுதான் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். 2.10. ஓகே, சோர்ஸ் ஐபி 1.2 லெட்ஸ் சே அந்த மிஷின்லேருந்து பண்ணுறதுனால. அண்ட் வாட் வில் பி த ப்ரோட்டோகால்? ஸோ நம்ம வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரோட்டோகால் இருக்கும்? அஃப்கோர்ஸ் த ப்ரோட்டோகால் வில் பி TCP. Okay, and what will be the destination port number? Destination port number. இப்போ நம்ம எல்லாம் எப்போல்லாம் HTTP சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் என்ன நம்பர் ஃபில் ஆகும் நம்ம பாக்கெட்டில்? 80. ஓகே, அவ்வளோதான். இதே HTTPS-ஆ இருந்ததுன்னா இப்போ நான் HTTPS-ன்னு கொடுத்து அந்த அந்த IP அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இந்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்? 443. அப்போ நம்ம ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும். ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க முடியல சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் டைம். பட் ஓரளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா சர்வீஸுமே இது TCP-க்குள்ள UDP-க்குள்ள ஏதோ ஒன்றுக்குள்ள தான் வரும். அண்ட் ஒரு சர்வீஸ்க்குமே ஒரு சர்வீஸ் நான் சொல்றது DNS ஒரு சர்வீஸ், HTTP ஒரு சர்வீஸ், HTTPS ஒரு சர்வீஸ், இந்த எல்லா சர்வீஸ்க்கும் ஒரு நம்பர் ரிசர்வ் ஆயிருக்கு. இந்த நம்பர் என்னது? ஓகே, அதான் நம்ம பார்த்தோம். ஸோ 80 இஸ் ஃபார் HTTP. இந்த இடத்துல இந்த லேப்ல பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியுங்களா? பாரு, டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ் HTTP என்னது? 80. வாட் ப்ரோட்டோகால் இட் யூசஸ்? TCP, HTTPS 443, Telnet, SSH, DNS, FTP, DHCP, DNS, DHCP and NTP. ஸோ இது எல்லாமே நான் இங்கே நம்ம லேப்லேயே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆல் தீஸ் டிவைசஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளாக ஒரு நேம்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த சர்வீசஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் நான் சொல்ல போகிறேன். சர்வீசஸ்லாம் எப்படி பிளாக் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல போகிறேன். மேபி நான் எல்லாத்தையும் பண்ணல, நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வி டோன்ட் ஹேவ் டைம் ஹியர். நான் மேபி என்ன பண்ணலாம்னா 1.2க்கு மட்டும் பண்ணி காட்டுறேன். 1.2 மட்டும் பண்ணி அது ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பண்ணும்போது அதர் சர்வீசஸ்க்கு நீங்கள் லேப் பண்ணுறப்போ இட் இஸ் ஹேவ் த கமாண்ட்ஸ் ஆல்சோ. கரெக்டாக நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கமாண்ட்ஸ் வேணும்னா commands.network.in போங்க. அங்கே போயிட்டு CCNA-க்குள்ளே போங்க. CCNA-க்குள்ளே போனோம்னா கீழே எங்கே இருக்கு? ACL இருக்கு பார்த்தியா? ACL-ல எக்ஸ்டெண்ட் ACL டாஸ்க். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து சொன்னது. இதுதான் எக்ஸாக்டாக நம்ம நீங்கள் பண்ணணும். பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பிசிக்கு மட்டும் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன். I'll take the route. ஓகே, ஸோ config நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். பட் அந்த லிஸ்ட் வந்து நம்ம நம்பர் யூஸ் பண்ண போகல, நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் சாய்ஸ் தானே. பட் I'm just going to use the name. So the command starts like this: IP access list extended. and நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோம் அதுக்கு? I'll just give NGAC, network ACL. ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். நான் ஒரு ACL கிரியேட் பண்ணிட்டேன். அது ஒரு நேம் என்னது? NGAC. இப்போ நான் கொஷன் மார்க் கொடுத்தா அது எங்கிட்ட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. I'm just going to go and start it. இங்கே என்ன பண்ண சொல்லணும்? permit தானே, only should work, right? இது மட்டும் தான் permit பண்ணணும். அப்போ I'm going to say permit. யார் permit பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ICMP. ஸோ permit கொடுத்து கொஷின் மார்க் கொடுக்குறப்போ இங்கே பாரு, TCP இருக்கு, UDP இருக்கு. இதுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்வீஸும் வரும். பட் அந்த பிங் மட்டும் நம்ம பிங் பண்ணுவோம் பார்த்தியா? பிங் மட்டும் எப்பவுமே எந்த ப்ரோட்டோகால்குள்ள வரும்? ICMP ப்ரோட்டோகால். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா பிங் ICMP கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு பிங் அலோவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிங் permit ICMP
அண்ட் யாருக்கு பெர்மிட் பண்ணுறோம்டா, வாட் இஸ் த சோர்ஸ் ஐபி அட்ரஸ் 1.2. அப்போ போஸ்ட் பண்ணிக்கு 1.2ன்ற ஒரு மிஷினை என்ன பண்ணலாம்னா ஐசிஎம்பி சர்வீஸ் ஐசிஎம்பின்ற அந்த ப்ரோட்டோகால், அதாவது பிங்ன்ற அந்த ப்ரோட்டோகால். பிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஐசிஎம்பி மெசேஜ், அவ்வளோதான். ஐசிஎம்பி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே நிறைய இருக்கு. டிஸ்கஸ் இந்த புக் எனிவே பெர்மிட் பண்ணுறேன். ஸோ பெர்மிட் பண்ணுறேன், என்ன ப்ரோட்டோகால் பெர்மிட் பண்ணுறேன், ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் பெர்மிட் பண்ணுறேன். யாருக்கு 1.2 அப்படின்ற அந்த சோர்ஸ் மிஷினுக்கு பெர்மிட் பண்ணுறேன். அந்த டெஸ்டினேஷன் யாரு, டெஸ்டினேஷன் இஸ் இன்ஃபினிட். இவன் யாரை வேணா போய் பிங் பண்ணிக்கலாம். 1.2ன்றவன் எந்த டெஸ்டினேஷனுக்கு வேணா போகலாம் அப்படின்றதான் இங்கே பாயிண்ட். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. டு ஷோ ஆக்சஸ் லிஸ்ட். ஓகே, வி ஹேவ் 10 பெர்மிட் ஐசிஎம்பி போஸ்ட் 1.2. 1.2ன்ற இந்த சோர்ஸ் ஐபியிலேருந்து இந்த டெஸ்டினேஷன் ஐபியை ரீச் பண்ணலாம். என்ன ப்ரோட்டோகாலில், ஐசிஎம்பி ப்ரோட்டோகாலில். அப்போ பிங் ஒர்க் ஆகணும் அப்படின்றத மீனிங்க. ஸோ ஐசிஎம்பி பெர்மிட் பண்ண சொன்னீங்கயாச்சு, பெர்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ். சரி, இங்கேருந்து கவனிங்க. ஹெச்டிடிபிஎஸ், டிஎன்எஸ், எஸ்எஸ்ஹெச் இதெல்லாம் எப்படி பெர்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது சரி, அதே தான் பண்ண போகிறோம். பெர்மிட் இப்போ என்ன நெக்ஸ்ட் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் ஐசிஎம்பி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ் பண்ண போகிறோம். ஹெச்டிடிபிஎஸ் எப்படி, வாட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹெச்டிடிபிஎஸ் கைஸ்? எழுதி நம்பர் ஹெச்டிடிபிஎஸ் தான் அது டிசிபியில் 443 நம்பர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என் ரவுண்டர் கிட்ட சொல்கிறேன். என்ன ப்ரோட்டோகால் பெர்மிட் பண்ணுறேன், ஐசிஎம்பி கிடையாது இந்த வாட்டி. ஐசிஎம்பி இஸ் ஒன்லி ஃபார் பிங், அதுக்குலாம் ஐசிஎம்பி. நம்ம ஹெச்டிடிபிஎஸ் எதுக்குள்ள வருது, டிசிபி கூட வருது. டிசிபி கொஸ்டின் மார்க் கொடுக்கும். and then TCP, and what is the source? Host. இந்த host தான் 1.2. 1.2ன்ற அந்த source mission TCP protocol ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணால் பர்மிட் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் டெஸ்டினேஷன்? டெஸ்டினேஷன் இஸ் சேம். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எழுதுற மாதிரி ஆகும். 1.2லேருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கும் என்ன ப்ரோட்டோகால் நம்ம அலோவ் பண்ணுறோம், டிசிபி ப்ரோட்டோகால் அலோவ் பண்ணுறோம். பட் டிசிபினா டிசிபிக்குள்ள என்னலாம் இருக்கு, டிசிபிக்குள்ள எல்லாமே இருக்குல்ல. அதாவது டெல்நெட்டோ டிசிபிக்குள்ள தான் வருது, எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபிஎஸ் எல்லாமே டிசிபிக்குள்ள தான் வருது. இப்போ நான் அப்படியே பர்மிட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும்னா எல்லா டிசிபி சர்வீஸும் அலோவ் ஆயிடும். பட் நம்ம எல்லா டிசிபி சர்வீஸும் அலோவ் பண்ண முடியாது. எதை மட்டும் தான் அலோவ் பண்ணணும், ஒன்லி ஹெச்டிடிபிஎஸ். வாட் இஸ் நம்பர் ஃபார் ஹெச்டிடிபிஎஸ்? 443. நான் என்ன சொல்றேன்னா ரவுட்டர் கிட்ட, ரவுட்டர் தான் கமெண்ட், ரவுட்டர் 1.2லேருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு வேணா போட்டோம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பட் நீ என்ன பார்க்கணும்னா அந்த டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 443 இருக்கான்னு பாரு. ப்ரோட்டோகால் என்ன இருக்கணும், ப்ரோட்டோகால் டிசிபியா இருக்கணும். டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்னவா இருக்கணும், 443 இருக்கும். என்ட்ரு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ரவுட் என்ன பண்ணுவானா, ஓகே 1.2லேருந்து எனி டெஸ்டினேஷனுக்கு டிசிபியில் 443ன்ற அந்த சர்வீசஸ், அதாவது நத்திங் பட் ஹெச்டிடிபிஎஸ் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணால் அலோவ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ரெண்டாவது இதுவும் அலோவ் பண்ணியாச்சு. மூணாவது இது அலோவ் பண்ணலாம், டிஎன்எஸ். ஸோ யூ நோ வாட் டிஎன்எஸ் இஸ், that comes under which protocol is UDP. Okay, so host இந்த host only goes to 1.2 host any destination. அப்போ 1.2 எந்த டெஸ்டினேஷனுக்கான போகலாம். if the protocol is UDP on what number, UDPல என்ன நம்பர் வந்து டிஎன்எஸ் இருக்கு, EQ53. ஓகே, இதெல்லாம் ரிசர்வ் நம்பர்ஸ். அந்த நம்பர் அது இதுக்கும் ரிசர்வ் ஆயிருக்கு. ஓகே, அதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம லிஸ்ட் செக் பண்ணலாமா, ஷோ ஆக்சஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ 3 லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது, ஐசிஎம்பி ஃபுல்லாக அலோவ் பண்ணுது 1.2லேருந்து. செகண்ட் என்ன பண்ணுது, 1.2லேருந்து எனி டெஸ்டினேஷன் அலோவ் பண்ணுது ஒன்லி இஃப் த ப்ரோட்டோகால் இஸ் டிசிபி அண்ட் தென் போர்ட் நம்பர் இஸ் 443, நத்திங் பட் ஹெச்டிடிபிஎஸ் சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1.2லேருந்து எனி டெஸ்டினேஷன் அலோவ் பண்ணுறோம் இஃப் த ப்ரோட்டோகால் இஸ் யூடிபி அண்ட் த போர்ட் நம்பர் இஸ் வாட். நான் வந்து 53 தான் கொடுத்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 53 தான் கொடுத்தேன். பட் அந்த 53 ரவுட்டர் என்ன பண்ணிட்டான், இதுனா அவனுக்கே தெரிஞ்சிச்சு 53 என்னது டிஎன்எஸ், அதனால என்ன இங்கே ஃபில் பண்ணிட்டான், டொமைன்னு ஷோ பண்ணிட்டான். ஓகே, ஸோ ஃபைனலி லாஸ்ட் திங், இப்போ இதுவும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம் எஸ்எஸ்ஹெச் இன்டர் சர்வீஸ். இப்போ let's say Aparo யூஸ் பண்ணி, okay, TCP SSH comes into which protocol, right? It comes under TCP protocol. What is the number for SSH? You can see the number here also, it's 20. Okay, so நான் என்ன பண்றேன்னா இங்கே போயிட்டு 21 1.2லேருந்து எனி டெஸ்டினேஷன் போகலாம் if the protocol is TCP and the port number is 22, which is nothing but SSH. Okay, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லிஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பார்த்துட்டு லிஸ்ட் 4 லைன் இருக்கு. பட் 4 லைன் தான் இருக்கா, எத்தனை லைன் இருக்கு டோட்டலா, 5 லைன் இருக்கு. Okay, what is the fifth line? நீ கெஸ் பண்ணியிருந்தனா வெரி குட். லைன் இஸ் வாட், டினை ஆல். அதாவது எல்லாரையும் டினை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும்ல. அப்போ நான் என்னெல்லாம் பெர்மிட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் பெர்மிட் ஆகும்டா.
நான் எதெல்லாம் சொல்லலையோ அது எல்லாமே என்ன ஆயிடும், லைன் நம்பர் 50, அதாவது இப்போ தான் அதான் இந்த சீக்வன்ஸ் நம்பர் 50, அது 10 20 30 இந்த சீக்வன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, ஒன்று 10 10 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் டினை ஆல் அப்படின்றது. ஸோ டினை ஆல்னா இப்போ கடைசியாக இதில் மேட்ச் ஆகுது எல்லாமே என்ன ஆகிடும், எதில் போய் டினை ஆகிடும், இதில் மேட்ச் ஆகணும்னா லாஸ்ட் டைம் போய் டினை ஆகிடும். எனக்கு அந்த லிஸ்ட்டை போய் நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எந்த இன்டர்ஃபேஸ் அப்ளை பண்ணிப்போம். திஸ் இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் அப்ளை பண்ணுறேன். என்ன டைரக்ஷனில், இன்பவுண்ட் டைரக்ஷன். டிவைஸ் G050 ஐபி ஆக்சஸ் டு NGACL, அது ஒரு பேர் இருந்தது. NGACL தான் நேம் தானே யூஸ் பண்ணுறோம். NGACL நான் வாட் டைரக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஐ ஷுட் பி ஏபிள் டு இந்த பிசிலேருந்து எனக்கு என்ன சர்வீசஸ் ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகக்கூடாதுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஆயிடுச்சு. இனிமேஷன் ஒர்க் ஆகணும், வைப் அண்ட் ஸ்டார்ட் ஸ்கேலிங். சம்டைம்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம சிம்பிளாக வைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நிமிஷம் இந்த லிஸ்ட்டு இப்போதைக்கு லைட்டாக நான் நோக்கு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மிஷின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை கான்ஃபிகர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லிஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. மிஷின் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுது. விண்டோஸ் மட்டும் ஒர்க் ஆகலையே. Not really sure why it is. Let's wait. கரெக்டாக தான் இருக்கு. சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சேஞ்ச் தி ஜஸ்ட் போட்டு விண்டோஸ் எக்ஸ்பி மிஷின் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். சரி, இது ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. வெளியே ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி மிஷின் போட்டேன். இப்போ விண்டோஸ் எக்ஸ்பி மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு ஏதோ ஒரு மிஷின் இருந்தால் போதும், பூட் ஆகி ஒர்க் ஆச்சுன்னா. கமாண்ட் பண்ண போகிறேன், ஐபி கான்ஃபிக் கொடுக்கலாம். ஓகே, இவங்க ஐபி பார்த்தீங்கன்னா 1.2 நமக்கு தெரியுது. இந்த மிஷின் தான் உங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகணும்னு நினச்சி பிங் ஒர்க் ஆகணும்னு சொல்லணும்ல. பிங் 888 என்ன ஒர்க் ஆகுதா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பிங் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நம்ம ஒரு நேம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிங் google.comனு கொடுத்தனா ஃபர்ஸ்ட் பிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துடும், டிஎன்எஸ் நடக்கும்ல. அப்போ நான் பிங் கொடுத்து google.comனு கொடுத்தேன்னா அந்த பிங் google.comன்ற ஐபி அட்ரஸ் அவன் எதை வச்சு ரிசால்வ் பண்ணலாம், டிஎன்எஸ் வச்சு. அப்போ நான் பிங் google.comனு கொடுக்கும்போது பிங் நடக்குது, பட் பிங்குக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், டிஎன்எஸ். அப்போ டிஎன்எஸும் ஒர்க் ஆகுதுன்றது ஒரு மீனிங். பிங் google.com கொடுக்கும்போது டிஎன்எஸ்ல தான் பிங் நடக்குது. அப்போ டிஎன்எஸும் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பிங்கும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த பிங் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ பிங் google.com. ஸோ டிஎன்எஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். வேற என்ன HTTPS ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் எடுத்துக்கேன். I will go to some HTTPS websites. So HTTPS google.com. ஒர்க் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஸோ ரியல் கூகுள் நம்ம நெட்வொர்க் இட்னு சர்ச் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் ஆர் வெப்சைட். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம ஒர்க் ஆயிடுச்சு. சரி, இப்போ இது ஒர்க் ஆகாது ஏதாவது ட்ரை பண்ணணும். எல்லாமே ஒர்க் ஆகி தானே இருக்கு. ஒர்க் ஆகாது ட்ரை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன், HTTP கொடுத்து test.networking.net. இது வந்து நானே மெயின்டைன் பண்ணுற ஒரு வெப்சைட். இது வந்து என்ன ப்ரோட்டோகால் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், HTTP ப்ரோட்டோகால் ஆக்சஸ் பண்ணுறேன். வில் சி வாட் த ரிசல்ட் இஸ். ஸோ டெஸ்ட் கொடுக்கும்போது ஓ மை காட், சாரி மை பேட். நான் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே ரிமூவ் பண்ணேன் பார்த்தியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அப்ளை பண்ணுவேன். சாரி கைஸ், நீங்கள் சில பேர் முடிச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சாரி. இப்போ வந்து என்ன ஆகணும்னா திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வில் ட்ரை. இப்போவும் இதுவும் பண்ணி காமிச்சிடலாமே. பிங் google.com ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துங்க. இப்போ தான் அப்ளை ஆயிருக்கு லிஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, நடக்குது பாரு, பிங் நடக்குது, பிங் ஒர்க் ஆகுது, பிங் இஸ் அலவுட் அண்ட் டிஎன்எஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், HTTPS நான் திருப்பி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பண்ணுறேன்டா. ஏன்னா லிஸ்ட் அப்ளை பண்ண உங்ககிட்ட காமிச்சிட்டேன். google.com இஸ் ஒர்க்கிங், பட் என்ன ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். HTTPS ஒர்க் ஆகக்கூடாது. மேபி டேக் private browsing. HTTP test. லாஸ்ட் டைம் இட் வாஸ் ஒர்க்கிங் பிகாஸ் நான் லிஸ்ட் அப்ளை பண்ணல. இப்போ லிஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நோ கொடுத்து ரிமூவ் பண்ணேன்டா, அதுக்கப்புறம் திருப்பி அந்த லிஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணப்போ என்ன ஆகுது,
இங்கே பேஜ் ஆக்சஸ் ஆகணும், நேரத்துக்கு வந்திருக்கணும் வரதா இருந்தால் பேஜ் ஆக்சஸ் பிகாஸ் the site is unreachable because இப்போ நம்ம என்ன போர்ட் நம்பரில் கனெக்ட் பண்ணுறோம் அந்த சைட் கூட, ரைட்? HTTP ப்ரோட்டோக்காலில் கனெக்ட் பண்ணுறோம், ரைட்? அப்போ ஒர்க் பண்ணுறோம். இதே நான் HTTPS கொடுத்தேன்னா, சரி முன்னாடி HTTP கொடுத்தேன், இப்போ HTTPS கொடுக்குறேன், அதே சைட் லோட் ஆகும். ஓகே, இப்போ சைட் பாரு, HTTPS-ஆக இருந்தால் அந்த சைட் லோட் ஆகுது, அது HTTP இருந்தால் அந்த சைட் என்ன ஆகுது, லோட் ஆகுது. ஓகே, சரி, ஓகே. இதோட நம்ம இந்த ACL கான்செப்டை முடிச்சுக்கலாம். அண்ட் இது நீங்கள் இன்னும் ஃபர்தராக கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Google செக் த கமாண்ட்ஸ் யூ ஹேவ் இது எல்லாமே நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஆர்எல்ஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சஃபிஷியன்ட். நீங்கள் கூட உங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 1.2 வச்சு மட்டும் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஆல் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் ஏ டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். அது என்ன பர்பஸ்க்காக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறது, ஒரு சர்வீஸை ஐடென்டிஃபை பண்ணுற நம்பர். ஓகே, அண்ட் ஒன் திங் இஸ், நம்ம இந்த லேயர் 4 கவரில் தான் என்ன இருக்குது, சோர்ஸ் போர்ட் இருக்குது. சோர்ஸ் போர்ட் ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் தான், பட் நம்மளோட இதில் அதை நம்ம கவர் பண்ணல. பட் டெஸ்டினேஷன் போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம கவர் பண்ணிட்டோம். டெஸ்டினேஷன் போர்ட், ஓகே, லேயர் 4 கவரில் டெஸ்டினேஷன் போர்ட் ஒன்று இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் போர்ட் தான், அதில் இருக்க நம்பர் தான் வாட் இட் சேஸ் வாட் டைப் ஆஃப் சர்வீஸ் இட் இஸ் அப்படின்றது. ஓகே, அண்ட் ஒரு விஷயம், TCP அண்ட் தென் UDP, இந்த 2 ப்ரோட்டோகாலில் மட்டும்தான் என்ன இருக்கும், லேயர் 4 கவர் இருக்கும். வேற எதுலையுமே லேயர் 4 கவர் இருக்காது. லேயர் 4 கவர் ஒன்லி வித் TCP and UDP, பிகாஸ் TCP and UDP மட்டும் தான் யூ லேயர் 4 கவர். அண்ட் லேயர் 4 கவர் இருந்தால் மட்டும் தான் யூ வாட் சோர்ஸ் போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட். அப்போ TCP and UDP ப்ரோட்டோகாலுக்கு மட்டும் தான் என்ன இருக்கு, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. வேற எந்த ப்ரோட்டோகாலுக்குமே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ் கிடையாது. ICMP கிடையாது, OSPF கிடையாது. எந்த ப்ரோட்டோகாலுக்கும் யூ டோன்ட் ஹேவ் த டெஸ்டினேஷன் ஆர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், ஒன்லி ஃபார் TCP and UDP. ஸோ வைப் பண்ணிக்கலாம். We'll close this lab. Okay, last lab in our bootcamp. So network translation. See, this topic deserves more time. It's a wonderful topic, but now basically at least I need 30 to 40 minutes of time to make you guys understand why this concept is really so important. Okay, please listen. Okay, see, இப்போ ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் IPs இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குன்ற ஒரு ரேஷியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட டோட்டலாக இருக்க IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் 32 பிட் தானே IP அட்ரஸ், 32 பிட் அட்ரஸ். இந்த 32 பிட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 0.0.0.0 ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுது, 255.255.255 முடியுது. சரி, இதில் கிளாஸ் ABCDEன்னு இருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது தான், DNE நம்ம வந்து ப்ரொடக்ஷனாக ஒரு ப்ரொடக்டிவ் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணவே மாட்டோம். DNE, ஓகே, நம்ம ஒரு இன்டர்நெட்லையோ இல்லை ஒரு லேண்ட்லையோ யூஸ் பண்ணுற IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ABC மட்டும். ஓகே, கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C. இப்போ இந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் Cயில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் IP அட்ரஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0.0.0 வந்து 223.255.255.255. இதுதான் கிளாஸ் ABCயோட ரேஞ்சு. இதில் டோட்டலாக எவ்வளோ IP இருக்குன்னு பாருங்க. இந்த ரேஞ்சில் எவ்வளோ IP இருக்குன்னா கிட்டத்தட்ட 375 crore IP அட்ரஸஸ் இருக்கு. 375 crore IP அட்ரஸ், அவ்வளோதான். டோட்டல் IP அட்ரஸஸ் எவ்வளோ, 429 crore. இந்த 429 crore நம்ம கிளாஸ் DNE வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா அது யூஸபிளாக கிடையாது. இந்த ப்ரொடக்ஷனில் கிளாஸ் D கூட மல்டிகாஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க, பட் கிளாஸ் B வந்து கிளாஸ் E வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணுறது. கிளாஸ் D we use, class E is not used anywhere. So class ABC மட்டும் பார்த்தீங்கன்னா you have 375 crore addresses. பட் இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குடா, எனி assumption? We have somewhere around 2500 crore devices. Believe it or not, exactly இந்த கவுண்ட் தான். உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸும் ஃபோன் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃபேக்ட் வந்து டிவைசஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 to 700 crore தான் இருந்தது. 10 years முன்னாடி நான் சொல்கிறேன். 10 years முன்னாடி 600 crore டிவைசஸில் இருந்து லாஸ்ட் 10 years எல்லாருமே ஸ்மார்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டோம். இப்போ 2500 crore டிவைசஸ். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் 2500 crore டிவைசஸ் இருக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்க IP அட்ரஸ் எவ்வளோ, 375 crore தான். எப்பவுமே நான் உங்ககிட்ட ஜென்ரலாக என்னோட சொல்கிற டீச்சிங் ஸ்டைலே இப்படி தான். நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம், எதுக்காக நேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டாபிக் இன் நெட்வொர்க்கிங். நீ இப்போ இந்த வீடியோவை பார்க்குற யூடியூப்ல இல்லை இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நேட் தான். நேட் இல்லைனா உனக்கு இன்டர்நெட்டே ஒர்க் ஆகாது.
ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நவ் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் NAT. ஓகே, அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ரேஷியோ வைஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, ஒரு 6 டிவைஸ் வச்சுக்கோங்க, 7 டிவைஸ். 7 டிவைஸ்க்கு ஒரு டிவைஸ்க்கு தான் ஐபி, அதாவது யூ ஹேவ் 1:7. ஓகே, அப்போ நம்ம வந்து 7 டிவைஸ் இருக்கு. 7 டிவைஸ்க்கு நம்மளால எவ்வளோ ஐபி கொடுக்க முடியுது, ஒரு ஐபி தான் கொடுக்க முடியுது. அந்த கண்டிஷனில் தான் ஐபி அட்ரஸ் இருக்கு. அண்ட் இந்த கவுண்ட் வந்து இன்னைக்கு 2500 crore. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனால் இது என்ன ஆகிட்டோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? பட் ஐபி அட்ரஸ் வந்து ஃபிக்ஸட் சைஸ் தான், அது அவ்வளோதான் இருக்கும். அது முன்னாடிலேருந்தே அவ்வளோதான் இருந்துச்சு, இப்போவும் அவ்வளோதான் இருக்கு. அப்போ நம்ம இங்கே பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இந்த டிவைசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எல்லாருக்குமே ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியல. பிகாஸ் ஏன்னா 7 டிவைஸ்க்கு ஒரு ஐபி தான் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த 7 டிவைஸ்ல ஒரு டிவைஸ்க்கு ஒரு ஐபி கொடுத்தா மற்ற 6 டிவைஸ் என்ன பண்ணுவாங்க, ஐபி இல்லாமல் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு IANA. இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே ஐபி அட்ரஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அப்போ ஐபி அட்ரஸ் ஷார்ட்டேஜாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்குமே தனித்தனியாக ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாது, யூனிஃபாக ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணலாம். என்ன கேட்டகரைசேஷன்னா, அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக 3 மட்டும் சொல்லிக்கிறேன். ப்ரைவேட் ஐபின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறது, பப்ளிக் ஐபி, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ரிசர்வ். இன்னும் நிறைய இருக்கு கேட்டகரிஸ் தான், பட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் ஒன்லி தீஸ் 3. ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் தென் ரிசர்வ். ஓகே, இதில் ப்ரைவேட் ஐபிஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால், ஒரு கிளாஸ்லையும் ப்ரைவேட் ஐபின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா 10.0.0.0/8 ப்ரைவேட். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் இன் த டாபிக், இட் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அதான் ப்ளீஸ் லிசன் டு மீ. ஸோ கிளாஸ் ஏ. நெக்ஸ்ட் கிளாஸ் பி. கிளாஸ் பியில் என்ன பண்ணியிருக்கேன்னா 172.16.0.0/16, 17.0.0/16, அதே மாதிரி 18, 19, அங்கேருந்து 31, அதாவது 172.31.0.0/16. இவ்வளோ நெட்ஒர்க்ஸும் ப்ரைவேட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட்னா என்ன டிஃப்ரென்ஸ் இல்லைதான் அது தெரியும், ப்ளீஸ் வெயிட். ஸோ கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா 192.168.0.0/24, அதுலேருந்து ஆரம்பிச்சு 192.168.255.0/24 இதுதான் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ். ஸோ கிளாஸ் ஏ பிசியில் தனித்தனியாக பிரிச்சிடும். ஓகே, இதெல்லாம் கிளாஸ், இதுதான் கிளாஸ் பி, இதுதான் கிளாஸ் சி. அண்ட் ரிசர்வ்டுக்குன்னு சில ஐபி அட்ரஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.0.0.0/8 இஸ் ரிசர்வ்டு, 127.0.0.0/8 இஸ் ரிசர்வ்டு. அந்த மாதிரி இன்னும் நிறைய ரிசர்வ் அட்ரஸஸ் தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஃபியூ மோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, ரிசர்வ் ஐபி அட்ரஸ். இப்போ நான் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் மட்டும் எழுதிட்டேன், சாரி ப்ரைவேட் அண்ட் ரிசர்வ் மட்டும் எழுதிட்டேன், பப்ளிக் ஐபி நான் எழுதலை. பிகாஸ் என்னால் எழுத முடியாது, ஏன்னா நிறைய இருக்குது. ஆல் த ரிமைனிங் ஐபி அட்ரஸஸ் will come under public. Okay, பட் டோட்டலாக இந்த 375 crore ஐபி அட்ரஸஸ் தான் நான் சொல்லுவேன். 375 crore ஐபி அட்ரஸ் ப்ரைவேட், பப்ளிக், ரிசர்வ்னு பிரிச்சுட்டாங்க. அந்த ப்ரைவேட்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 1% ஆஃப் த அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே இப்போ நான் இவ்வளோ எழுதியிருக்கேன்னா அது ஜஸ்ட் 1%. அதே மாதிரி ரிசர்வ்ல எவ்வளோ இருக்குது, 1% ரிசர்வ்டாக இருக்குது. இது எக்ஸாக்டான 1% கிடையாது, டென்டேட்டிவாக உனக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் இந்த வேல்யூ சொல்கிறேன். எக்ஸாக்டாக 1% இருக்காது, நானும் கால்குலேட் பண்ணதில்லை. பட் இப்போதைக்கு வச்சுக்கலாம், ஒரு மினிமம் கவுண்ட் தான். ஸோ டோட்டல் 375 crore 1% வந்து ப்ரைவேட்க்கும் 1% ரிசர்வ்க்கும் ரிசர்வ் ஆயிருக்கு. அண்ட் ரிமைனிங் 98% வந்து என்னவா இருக்கு, பப்ளிக்காக தான் இருக்கு. அப்போ இந்த 375 crore ஐபி அட்ரஸஸ் கிளாஸ் ஏபிசியில் பப்ளிக் ஐபி நிறைய 98%, ப்ரைவேட் ஐபி 1%, ரிசர்வ் ஐபி அட்ரஸ் 1%. ஓகே, ஸோ இதுதான் இப்போ இருக்க மேட்ரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த IANA இதை டிக்ளேர் பண்ணதுக்கு என்ன சொல்றான், யார் யாரெல்லாம் உங்கள் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை செட்டப் பண்ணணுமோ, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை செட்டப் பண்ணணுமோ, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரைவேட் ஐபி வச்சு செட்டப் பண்ணிக்கோங்க. யூ கைஸ் கேன் ஃப்ரீயாக செட்டப் யுவர் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். யூ கைஸ் நோ வாட் இஸ் லேண்ட். லேண்ட்னா என்ன, இப்போ நீங்கள் காலேஜ் பசங்க இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்கீங்க, நீங்களாம் எல்லா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க. கரெக்டாக ஒரு லேண்ட்னா என்ன, இப்போ நீங்கள் காலேஜ் எடுத்துப்பீங்க, உங்கள் காலேஜில் ஒரு லேப் இருக்குது, உங்கள் காலேஜ்குள்ளே ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வர் வந்து உங்கள் காலேஜ்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த காலேஜ்குள்ளே இருக்க ஒரு சர்வரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங். அப்போது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே பேசிக்கணும், கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே டேட்டா ஷேர் பண்ணிக்கணும். அதாவது ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே சொல்கிறேன், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நம்ம இனிஷியல் கிளாஸ்ல சொன்ன பார்த்தியா, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நினைக்கிறேன், வாட் இஸ் த நெட்ஒர்க், நம்ம ஒரு பேசிக் டெஃபினேஷன் நான் சொன்னேன். ஒரு ஃபைல் ஷேரிங் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணிக்கணும், இல்லை நம்ம காலேஜ்குள்ளே பண்ணிக்கணும், இல்லை நம்ம லேபுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லேனை கிரியேட் பண்ணி இந்த லேனுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஷேரிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த IANA என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் வந்து உங்க ஆஃபீஸ்க்குள்ள
ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் செட்டப் பண்ணிக்கணும். யாரெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ள நெட்வொர்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணீங்க, இந்த பிரைவேட் ஐபிஐ ஃப்ரீ இதில் இருக்க ரேஞ்சை யூஸ் பண்ணிக்கோங்க டிபெண்டிங் ஆன் யுவர் சைஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இப்போ வந்து என் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய டிவைசஸ் இருக்குன்னா கிளாஸ் ஏ யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஆர்கனைசேஷன் வந்து ஓரளவுக்கு மிட் லெவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா கிளாஸ் பி யூஸ் பண்ணிப்போம். என் ஆர்கனைசேஷன் ரொம்ப சின்னது, இல்லை வந்து நான் ஒரு ஹோம் நெட்வொர்க் ஒரு ஹோம் யூசர் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிப்போம், கிளாஸ் யூஸ் பண்ணிப்போம். அதனால தான் நம்ம எப்போல்லாம் வந்து வீட்டில் கனெக்ட் பண்ணுறோமோ, வீட்டில் ஹோம் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறோமோ, நம்மளோட ஐபி அட்ரஸ் எந்த சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது, 192.168.1 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்னைக்கு நான் என் வீட்டில் தான் இருக்கேன். I just open my terminal and I'll show you what IP address I have got. IP config, sorry, IF config. Okay, so எனக்கு இருக்கு IP address 192.168.29.18. ஏன் அது வந்து 29 ஏன் 192.168.29? பிகாஸ் அது ஏதோ ஒரு ரேஞ்ச், அது ரேண்டமாக சூஸ் பண்ணுறது கரெக்டாக. ஒன் கூட யூஸ் பண்ணலாம், ஒன் யூஸ் பண்ணலாம், எனக்கு என்னன்னு தெரியல, ரேண்டமாக அது 29 என்னோட நெட்வொர்க் இருக்குது, அவ்வளோதான். பட் ஆனால் அது எந்த ரேஞ்சில் இருக்குது, கிளாஸில் தான் இருக்குது. பிகாஸ் மை ஹோம் நெட்வொர்க் இஸ் வெரி ஸ்மால், ஐம் நாட் கோனா ஹேவ் மெனி டிவைசஸ். இதே காலேஜில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கிளாஸ் பி யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய நெட்வொர்க்லலாம் கிளாஸ் ஏ யூஸ் பண்ணுவாங்க. பட் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் யர் ஆர்கனைசேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், எதர் கிளாஸ் ஏவோ இல்லை கிளாஸ் பியோ கிளாஸ் ஏ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் இங்கே மேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோம் நெட்வொர்க்ஸ் தான் மோஸ்ட்டாக கிளாஸ் ஏல இருக்கும், ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ்லாம் கிளாஸ் பியில் இருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ்லாம் கிளாஸ் ஏல இருக்கும். இப்போ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்ளம் இங்கே. ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஐஏஎன்ஏ ஓகேப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு லேண்ட் செட்டப் பண்ணிக்கிறதுக்கான ஐபி அட்ரஸ், இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் ஹியர். கம்பெனி ஏன்னு ஒரு கம்பெனி இருக்காண்டா, அவன் என்ன பண்றான், அவன் கிட்ட வந்து டோட்டலா 100 பிசி தான் இருக்கு. ஓகே, 100 பிசி இருக்கு, ஒரு 2 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதுதான் அவனோட நெட்வொர்க். ஓகே, ஸோ இப்போ கம்பெனியை வந்து 100 பிசி 2 சர்வர் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்மால் லோக்கல் நெட்வொர்க் செட்டப் பண்றாங்க. லோக்கல் இதான் கம்பெனி எவ்வளோ லோக்கல் நெட்வொர்க் லேண்ட் வச்சுக்கோ, கம்பெனி எவ்வளோ லேண்ட். ஓகே, கம்பெனி என்ன பண்ணிட்டான், ரவுட்டர் வச்சிருக்கான், அப்புறமா வந்து இங்கே வந்து ஸ்விட்ச் வச்சிருக்கான், ஸ்விட்ச் கூட என்ன பண்ணிட்டான், பிசி தான் கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் இங்கே வந்து ஒரு சர்வர் இருக்கு, இங்கே இன்னொரு சர்வர் இருக்கு. ஓகே, இதான் அவங்களோட லேண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பிசியில் அந்த சர்வருக்கு ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க, இல்லை இந்த ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, இல்லை இந்த பிசிக்குள்ளே ஷேர் பண்ணிப்பாங்க டேட்டாஸை. ஸோ ஒரு லேண்ட் இருக்கும். வாட் இஸ் லேண்ட், நல்லா புரிஞ்சுக்கும், அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு பிடிக்கும். லேண்ட்னா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே ஏதோ ஒரு ஃபைலோ ஏதோ ஒரு ரிசோர்ஸோ நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம லேண்ட்குள்ள ஒரு நெட்வொர்க் செட்டப் பண்ணணும். நம்ம ஆஃபீஸ்க்குள்ள செட்டப் பண்ணுற நெட்வொர்க் பேர் தான் என்னது, லேண்ட். ஓகே, சின்ஸ் தே ஹேவ் only 100 PCs, என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி ஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா 192.168.1.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஓகே, போதும். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஆர்கனைசேஷன், 100 பிசி தான் இருக்கு, 192.1.1 சஃபிஷியன்ட். இப்போ ஐபிஎஸ் அசைன் பண்ணுறப்ப என்ன ஆகும், இவனுக்கு 1.1, கேட்வேக்கு 1.1, இவனுக்கு வந்து 1.2, இவனுக்கு வந்து 1.3, இவனுக்கு வந்து 1.4, இவனுக்கு வந்து 1.5, இவனுக்கு வந்து 1.6, அப்படி ஐபிலாம் கொடுத்துட்டு செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கம்பெனி இருக்காங்க. கம்பெனி ஏ மட்டும் தான் இருக்குமா, எத்தனை கம்பெனிஸ் இருக்கு உலகத்தில், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. கம்பெனி பி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Let's say this is the company B. கம்பெனி பி பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு சின்ன கம்பெனி தான் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 150 பிசிஸ் இருக்கு, அண்ட் தென் 3 சர்வர் வச்சிருக்காங்க. அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த 150ன்றது கிளாஸ் சியில் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு நெட்வொர்க் தான். சரி, இப்போ கம்பெனி பி என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் செட்டப் லேண்ட் நெட்வொர்க். அதேதான், பெருசாக ஒரு சேஞ்சும் இல்லை. ரவுட்டர் இருக்கு, ஸ்விட்ச் இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு சர்வர் இருக்கு, இங்க ஒரு சர்வர் இருக்கு, இங்க ஒரு சர்வர் இருக்கு. ஓகே, சரி, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் கிளாஸ் சி தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் அவங்க சைஸ் பார்த்தோன்னா 150 பிசி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த கிளாஸ் ஏபிசியான முன்னாடி கிளாஸஸ் படிச்சது தான். இப்போ கிளாஸ் எப்பெல்லாம் வந்து உனக்கு 250 டிவைசஸ்க்குள்ள இருக்கோ அப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அதில் அவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் இருக்கு, அதான் மேட்டர். ஓகே, ஸோ கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் சி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளாஸ் சியில் வந்து ஆர்கனைசேஷன் கம்பெனி ஏ வந்து 1.0 யூஸ் பண்ணிட்டான். கம்பெனி பியும் என்ன பண்ணுறான்னா 192.168.1.0/24 தான் யூஸ் பண்ணுறான். ஏன் இவனும் 1.0 யூஸ் பண்ணணும், இவன் தான் ஆல்ரெடி 1.0 யூஸ் பண்ணுறேன், இவனும் ஏன் 1.0 யூஸ் பண்ணணும், ஏன்னா இது அவனோட இஷ்டம், உண்மையாக அவனோட சாய்ஸ் தான் இது. கம்பெனி பியும் கம்பெனி ஏவும் அவங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ரஷ்யாவில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இது நைஜீரியாவில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே, அது கம்ப்ளீட்டாக அவங்களோட சாய்ஸ் தான். இதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னதுக்கப்புறமா
ஏன் இஷ்டம் அது. நான் என் ஆர்கனைசேஷன்ல நான் என்ன வேணா யூஸ் பண்ணலாம். என் வீட்ல வந்து 2 பிசி தான் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அது கூட நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கிளாஸே யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே கேட்க முடியாது. ஏன்னா, இந்த ஐஏஎன் என்ன பண்ணிட்டாங்க, குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃப்ரீப்பா. நீ வந்து 2 பிசி வச்சிருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம்? கிளாஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இன்னும் ஒரு பிசி இருந்தா கூட கிளாஸ் ஏ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யூஸ்வலா 2 பிசிக்கு நம்ம கிளாஸ் ஏ போக மாட்டோம். நம்ம கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு கிளாஸ் சி தான். ஒரு 10, 15, 200 பிசி வரைக்கும், 250 பிசி வரைக்கும் அஃப்கோர்ஸ் கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது கண்டிஷனே கிடையாது. ஜென்ரலா யூஸ் பண்றது ஓகே, ஸ்மால் நெட்வொர்க்னா என்ன போதும், கிளாஸ் சி போதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தானே தவிர அது மேண்டட்ரி கிடையாது. நான் ஒரு ஸ்மால் நெட்வொர்க் என் ஆஃபீஸில் 10 பேர் தான் இருக்காங்க கூட வாட் ஐ கேன் சூஸ் கிளாஸ் ஏ. ஓகே, அது அவங்க சாய்ஸ் தானே. ஸோ என்ன பண்ணிட்டான், கம்பெனி ஏ வந்து 1.0 யூஸ் பண்ண மாதிரி கம்பெனி பி என்ன பண்ணிட்டான் 1.0 யூஸ் பண்ணிட்டான். ஓகே, சரி. இப்போ 2 பேருமே அவங்க லேண்ட் நெட்வொர்க்கில் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இவனுக்கும் வந்து ஐபிஎஸ் அசைன் ஆயிடுச்சு. வச்சு 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7 தே ஆர் ஹாப்பி. இப்போ என்ன அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்களால அவங்க ஆஃபீஸ்க்குள்ள நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆஃபீஸ்க்குள்ளேயே ஏதாவது ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்க்குள்ளேயே ஏதாவது டேட்டா ஷேரிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கம்பெனி எடுத்துப்போம். இந்த டைம்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் கூகுள். கூகுள்னு ஒரு கம்பெனி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா. கூகுள் வச்சுக்கலாம். கூகுள் என்ன பண்ணிட்டான்னா அவன் வந்து 10 சீரிஸ் யூஸ் பண்ணுறான்டா. அதாவது அவன் வந்து அவனோட லேண்ட் நெட்வொர்க் செட்டப் பண்ண போகிறான். பட் அதில் வந்து அவன் 10.0.0.0/8 எடுத்துருக்கான். ஏன்னா அதுவும் அவனோட சாய்ஸ் தான், யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. 192.168 1.0 எப்படி வந்து கம்பெனி ஏ கம்பெனி பிலாம் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி 10 சீரிஸ் கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூகுளோட லேண்ட் எப்படி இருக்கும் போது பார்த்தோன்னா ஒரு ரவுட்டர் இருக்கும், அது கீழே அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இதுதான் நம்ம ரெகுலராக எவ்ரிடே ஆக்சஸ் பண்ணுற கூகுள் சர்வர். அந்த சர்வர் கூட அந்த அந்த ஸ்விட்ச் கூட என்ன கனெக்ட் ஆயிருக்கு, பிசியும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சர்வர் தான் நீங்கள் எவ்ரிடைம் google.comனு போகும்போது இங்க இருக்க சர்வரை தான் நீங்க ரீச் பண்றீங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இது கூகுளோட ஆஃபீஸ். கூகுள் ஆஃபீஸ்க்குள்ள கூகுள் சர்வர் இருக்கு. நம்ம எவ்ரிடே ஆக்சஸ் பண்ற அந்த கூகுள் சர்வர். அண்ட் கூகுள் ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 சீரிஸ் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஐபிஎஸ் வந்து 10.0.0.1, இது வந்து 10.0.0.2, இது 10.0.0.3. இதுதான் கூகுள் சர்வர். ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணிட்டா இன்னொரு கம்பெனி லெட்ஸ் சே அமேசான். ஸோ அமேசான் என்ன பண்ணானா அவனும் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ அவனும் அவன் இஷ்டத்துக்கு ஒரு நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா 10 சீரிஸாகவே போயிடுச்சு. அதுவும் அமேசானும் 10 சீரிஸ் யூஸ் பண்ணுறேன், 10.0.0.0/8. ஓகே, அண்ட் தென் இப்போ இங்கே வந்து ஒரு ரவுட்டர் இருக்கு, அது கீழே ஒரு ஸ்விட்ச் இருக்கு, அது கீழே வந்து ஒரு சர்வர் இருக்கு, ஒரு பிசி இருக்கு. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் 10.0.0.1, 10.0.0.2, 10.0.0.3. இந்த மாதிரி அவங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நான் ஜஸ்ட் 2 கம்பெனி ஏ கம்பெனி பி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய 2 பெரிய கம்பெனி அமேசான் கூகுள் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சரி, நான் இதில் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் அவங்க லேண்ட், அதாவது இப்போ இந்த பிசில இருந்து இந்த சர்வர் ரீச் பண்ணிக்கலாம், இந்த பிசி இந்த சர்வர் ரீச் பண்ணிக்கலாம், இந்த பிசி வந்து இந்த சர்வர் ரீச் பண்ணலாம், இந்த பிசி இந்த சர்வர் அவங்க ஆஃபீஸ்க்குள்ள இருக்க நெட்வொர்க்கிங் அவங்களால பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எல்லாரும் அவங்க ஆஃபீஸ்க்குள்ள அவங்க தனித்தனியா அங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் டூயிங் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கிங். ஆஃபீஸ்க்குள்ள இருக்க நெட்வொர்க்கிங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் அவங்களால நெட்வொர்க்கிங் பண்ணிக்க முடியும். வெளியே பண்ண முடியாது. அப்போ அப்கோர்ஸ் வெளியே பண்ணல. ஏன்னா எனக்கு தேவை வந்து என்னது, என் ஆஃபீஸ்க்குள்ள எல்லா சர்வரும் இருக்காது. எனக்கு கூகுள் சர்வர் வேணும்னா கூகுள் சர்வருக்கு நான் இங்கே தான் போய் ஆகணும். அது என் ஆஃபீஸ்க்குள்ள இருக்காது. அது எங்க இருக்கும், கூகுள் சர்வர் கூகுள் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும், அமேசான் சர்வர் அமேசான் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும், ஃபேஸ்புக் சர்வர் ஃபேஸ்புக் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும். என் ஆஃபீஸ்க்குள்ள இருக்க சர்வர் வந்து என் ஆஃபீஸோட பர்சனல் பர்பஸ்க்காக வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இப்போ வாண்ட் ரியலி ரீச் கூகுள் ஆர் ஃபேஸ்புக் ஆர் அமேசான் ஆர் இன்ஸ்டாகிராம் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நான் எங்கே போய் ஆகணும், வெளியே தான் போய் ஆகணும். அப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ இவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ இவங்க தனித்தனியாக அங்கங்க ஒரு இடத்துல ஒரு குரூப்பா இருக்காங்க. இந்த குரூப் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். இந்த எல்லா நெட்வொர்க்ஸையும் எல்லா லேண்ட்ஸையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. யார் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பின்ற ஒரு கம்பெனி. அது ஒரு கம்பெனி கிடையாது. ஐஎஸ்பின்றது ஒரு கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ், ரைட். நம்ம நிறைய ஐஎஸ்பிஸ் பார்த்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த இடத்துக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அது காரணமே வந்து ஒரு ஐஎஸ்பி தான், கரெக்டா? ஓகே, ஜியோ, ஏர்டெல், ஏசிடி, ஹாத்வேன்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்காங்க இந்தியாவில் மட்டும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் ஒரு கம்பெனிஸ் ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. ஓகே, சரி. இதை நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஐஎஸ்பி நான் சிம்பிளாக போடுறது, இது எந்த கண்ட்ரில வேணா இருக்கலாம்டா. இது வந்து நான் இந்தியான்னு சொல்லலை, இது ஒன்று ஒரு கார்னர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து யூஎஸ்ல இருக்கு,
இது நைஜீரியாவில் இருக்கு, இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இந்த மாதிரி. பட் ஆனால் மீனிங் என்னன்னா எல்லாருமே அவங்க கண்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு ஐஎஸ்பி கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஏர்டெல்ல கனெக்ட் ஆயிருப்போம். யூஎஸ்ல ஒருத்தன் AT&Tன்னு ஒரு நமக்கு ஏர்டெல் மாதிரி அங்கே ஒரு கம்பெனி இருக்கு, அது கூட கனெக்ட் ஆயிருப்பான். நைஜீரியால ஒரு ஐஎஸ்பி இருப்பாங்க, அவங்க கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. சிங்கப்பூர்ல ஒரு ஐஎஸ்பி நிறைய ஐஎஸ்பிஸ் இருப்பாங்க. பட் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஒரு ஐஎஸ்பிஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகி வந்துட்டா. ஸோ எண்ட் ஆஃப் த டே இஸ் நம்ம 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 வீட்டு பக்கத்துல இல்லை நம்மளோட ஏரியால நம்மளோட கண்ட்ரியில் யார் நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஐஎஸ்பியோட கனெக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஓகே, பட் என்னன்னா ரியாலிட்டியில் இந்த ஐஎஸ்பிஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஓகே, நல்லா புரிஞ்சு. இப்போ நான் வந்து ஏர்டெல் எடுத்துருக்கேன். ஓகே, இன்னொரு நீ வந்து எக்ஸ்னு ஒரு ஐஎஸ்பி எடுத்திருக்க, இவன் வந்து ஒய்னு ஒன்று எடுத்திருக்கான், இவன் வந்து இசட்னு ஒன்று எடுத்திருக்கான். ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு ஐஎஸ்பியோட கனெக்ஷன் வாங்கிட்டோம். இந்த ஐஎஸ்பிஸே உள்ள இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. புரியுதா? இந்த ஐஎஸ்பிஸ்குள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அப்போ அப்படிதான் இப்போ இது வந்து அமெரிக்காவில் இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்க என்னால் எப்படி வந்து யூஎஸ்க்கு போக முடியும்? ஏன் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல்னா யூஎஸ்ல கம்பெனியை வச்சிருக்கான். ஏர்டெல் யூஎஸ்ல போயிட்டு யூஎஸ் வரைக்கும் அவனோட டிராஃபிக் எடுத்து போன, யூஎஸ் வரைக்கும் அவன் கேபிள் போட்டா வச்சிருக்கான். அவன் கேபிள் போட்டது என் வீட்டுக்கு, அவன் கேபிள் போட்டது இந்தியாவுக்குள்ள அவன் கேபிள்ஸ்லாம் போட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் தான் கொடுக்குறான். பட் அவனால எப்படி யூஎஸ்க்கு எடுத்துன்னு போக முடியும்? என்ன எப்படி போக முடியும்னா, நான் இங்கேருந்து ஏர்டெல் போறேன், ஏர்டெல் என்ன பண்ணுவான், அவன் கூட யூஎஸ்ல ஏதோ ஒரு ஐஎஸ்பி டைப்ல இருப்பான். அப்போ ஏர்டெல் வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு ஐஎஸ்பிக்கு பாக்கெட் அனுப்புவான், டேட்டா அனுப்புவான். அந்த யூஎஸ்ல இருக்க ஐஎஸ்பிஸ் என்ன பண்ணுவான், அமேசானுக்கு டேட்டா அனுப்புவான். இதுவாத ஐடியா. ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஐஎஸ்பிஸ் எல்லாருமே 1-to-1 இன்டர் கனெக்டட் தான். அப்போ நான் வந்து ஒரு ஐஎஸ்பி கிட்ட கனெக்ஷன் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஐஎஸ்பிக்கு யார் கூட கனெக்ஷன் இருக்கும்? உலகத்தில் இருக்க எல்லா ஐஎஸ்பிஸ் கூடயும் கனெக்ஷன்ஸ் இருக்கும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூடயும் கனெக்ஷன் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறதுனால மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடியுது, ஒரு கனெக்ஷன் இன்டர் கனெக்ஷன் வாங்கினே உலகத்தில் இருக்க எல்லா வெப்சைட்ஸும் எனக்கு ரீச்சபிளாக இருக்கு. அது ஐடியா. சரி, இப்போ சிம்பிளாக அதை என்ன பண்ணிக்கலாம், ஐஎஸ்பின்னு எழுதிக்கலாம். ஓகேண்ணா, அதான் புரிஞ்சு. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் திஸ் கமிங் அப். ஓகே, சரி. இப்போ இங்க இந்த பிசியில இருந்து நான் வந்து கூகுள் சர்வர் ரீச் பண்ணுவேன், அதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிசி என்ன பண்றேன்னா, இந்த பிசியோட யூசர் என்ன பண்றான், அவன் ப்ரௌசர் ஓப்பன் பண்றான், அவன் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்றான்னு வச்சுக்கோங்க. 10.0.0.2 டைப் பண்றான். இதுதான் இவன் பண்றான். ஏன் அப்படி பண்றான்? ஏன்னா அவன் வந்து கூகுள் ரீச் பண்ணுவான். யூஸ்வலாக நம்ம கூகுள் ரீச் பண்ணோம்னா என்ன டைப் பண்ண மாட்டோம், ஐபி டைப் பண்ண மாட்டோம். என்ன டைப் பண்ணுவோம், google.comனு டைப் பண்ணுவோம். பட் google.comனு டைப் பண்ணதுக்கப்புறமா அது என்ன ஆகும், அந்த டிஎன்எஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, google.comனு டைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐபி தான் எனக்கு கிடைக்குது, அந்த ஐபிக்கு தான் ரீச் அவுட் பண்ணுறேன். ஓகே, யூஸ்வலாக நம்ம வந்து கூகுளோட ஐபி நமக்கு தெரியாதனால google.comனு டைப் பண்ணுறோம். பட் உண்மையாக ஐபி தான் எல்லாமே. கரெக்டாக? சரி, இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் 10.0.0.2னு டைப் பண்ணி யார் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கூகுள் சர்வர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூகுள் சர்வர் ஐபிஎஸ் வந்து 10.0.0.2 தான் அப்படின்ட்டு. ஓகே, இங்கேருந்து இங்கே போக ட்ரை பண்ணுறேன். அது ஐடியா. சரி, இப்போ வில் சி ஹவு த பேக்கெட் இஸ் கிராஃப்டட். நான் என்னோட ப்ரௌசரில் டைப் பண்ணது 10.0.0.2 தான். அப்போ சோர்ஸ் ஐபி என்னது, சோர்ஸ் ஐபி வில் பி 1.2. டெஸ்டினேஷன் ஐபி வில் பி வாட், 10.0.0.2. இதானே? ஏன்னா இந்த பிசிலேருந்து இந்த ஐபிஎஸ் என் ப்ரௌசரில் டைப் பண்ணால் சோர்ஸ் தானே டெஸ்டினேஷன் ஐபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வி ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் பாயிண்ட். இப்போ இந்த பேக்கெட் இங்கேருந்து இங்கே போதுடா. என் ரவுட்டர் என்ன பண்ணுறான்னா, ரவுட்டருக்கு தான் இன்டர் கனெக்ஷன் இருக்குல்ல, அப்போ யாருக்கு அனுப்பிச்சிடணும், ஐஎஸ்பி அனுப்பிச்சிடணும். ஸோ இப்போ இதே பேக்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் போய் ட்ராவல் ஆகுது. வாட் இஸ் சோர்ஸ் ஐபி 1.2. வாட் இஸ் டெஸ்டினேஷன் ஐபி 10.0.0.2. இங்கே போதா? இப்போ அது ஐஎஸ்பி கிட்ட போயிடுச்சு. இப்போ ஐஎஸ்பி யாருக்கு அனுப்பிச்சுடணும் கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஐஎஸ்பி இந்த பேக்கெட்டை அனுப்ப மாட்டான். ட்ராப் திஸ். ஏன் அவன் ட்ராப் பண்ணணும்? ஏன் ட்ராப் பண்ணணும்னா, இந்த சினாரியோ எடுத்து பாரு, நம்ம யார்கிட்ட போகணும்னு சொன்னோம்டா, 10.0.0.2 கிட்ட தானே போகணும்னு சொன்னோம். ஆனால் 10.0.0.2 கிட்ட நம்ம டயக்ராம்ல எத்தனை 10.0.0.2 இருக்கு? 2 இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ 10.0.0.2 என்னது? இட்ஸ் நத்திங் பட் பிரைவேட் ஐபி. இது பிரைவேட் ஐபியில் பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா யாரெல்லாம் இப்போ இந்த மொமெண்ட்டை யோசிச்சு பாரு, எங்கெல்லாம் 10.0.0.2 இருக்குன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரியாது. இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் அமேசான் சொன்னேன், என்னோட எக்ஸாம்பிள் கூகுள் நான் சொன்னேன். இந்த மாதிரி யூ வில் ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் having this IP address 10.0.0.2.
அவன் ஆஃபீஸ்க்குள்ள 10.0.0.1 பிகாஸ் நம்ம சொன்ன கான்செப்ட் அதானே. இது வந்து ஃப்ரீன்னு ஆக்கியாச்சுன்னா எந்த ஆர்கனைசேஷன் வேணா 10 சீரிஸை யூஸ் பண்ணி அவங்க நெட்ஒர்க்கை செட்டப் பண்ணிக்கலாம். அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் 10.0.0.0 ஸ்லாஷ் இன்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லா ஆர்கனைசேஷன்லையும் 10.0.0.2ன்னு ஒரு சர்வரோ ஒரு பிசியோ இருக்கும். ஓகே, அப்போ இங்க மேட்டர் என்னன்னா ஐஎஸ்பி இஸ் நாட் கன் ஃபார்வர்ட் because அவன் எங்க ஃபாலோ பண்ணுவான், இந்த 10.0.0 ஃபாலோ பண்ணுவானா, இந்த 10 ஃபாலோ பண்ணுவானா, இல்ல உலகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் 10.0.0.2 இருக்கு. அது எத்தனை மில்லியன்ஸ் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது இன்ஃபர்மேஷன். பட் we are understanding it தான் நிறைய இருக்கலாம்ன்ற ஒரு அசம்ஷன் தான். அப்போ ஐஎஸ்பிஸை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த பாக்கெட்டை ட்ராப் பண்ணிப்பான். ஏன்? பிகாஸ் நம்ம போகணும்னு சொன்னது யாருக்கு, போகணும்னு நினைச்சது எந்த டெஸ்டினேஷனுக்கு, ஒரு பிரைவேட் ஐபிக்கு. பிரைவேட் ஐபிஸ் ஐஎஸ்பிஸ் cannot forward it because ஏன் பிரைவேட் ஐபிஸ் ஒரு இடத்துல இருந்தா ஃபார்வர்ட் பண்ணலாம்டா. நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றேன், அந்த பேர் கரெக்டாக நான் சொல்றேன், அந்த ஐபிஎஸ் கரெக்டாக இருந்து அந்த இடம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக போயிடுவேன். அதே பேர்ல எல்லாரும் இருந்தாங்கன்னா இப்போ என்னால் கரெக்டாக போக முடியாது. கரெக்டாக அப்போ ஐஎஸ்பி will not forward this packet, they will drop it because they will say that you are coming with a private IP address. ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து நீ வர்றதுனால ஐஎஸ்பிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐபி அட்ரஸ் இந்த பேக்கெட்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ இவனுக்கு ரீச் ஆகலன்னா இவன் வந்து இங்க ரீச் அவுட் பண்ணலாம். அதாவது கூகுள் ஆஃபீஸ்க்குள்ள இருக்க ஒரு பிசி கூகுள் ஆஃபீஸ்க்குள்ள இருக்க ஒரு சர்வர் ரீச் அவுட் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஏன்னா அதுக்கு எங்க போகணும், இன்டர்நெட் போகல, அது இங்கே தான் நடக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணலாம். பட் யாரால இது ரீச் பண்ண முடியல, இங்க இருக்க ஒருத்தனால இது ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நெட் வழியா நம்ம வரணும் அப்படின்னா நம்மளால பிரைவேட் ஐபிஸ் வச்சு போக முடியாது. இதுதான் ஐடியா. ஸோ இப்போ கூகுள் வந்து இந்த சர்வர் யாருக்காக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, இவன் பார்க்கறதுக்கா, இவன் ஆஃபீஸ்ல இருக்கவங்க பார்க்கறதுக்கா? இல்லையே, இந்த சர்வர் என்ன சர்வர், இட் ஷுட் பி a பப்ளிக் சர்வர். யார் பார்க்கணும், அதை பப்ளிக் பார்க்கணும், யார் வேணா பார்க்கணும், இன்டர்நெட்ல இருக்க எல்லாருமே ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்றதான் கூகுளோட இன்டென்ஷனே. அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ், ஒரு பிரைவேட் நெட்ஒர்க்ல ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம்னா நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருக்கவங்களால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ரீச் அவுட் பண்ண முடியுது. ஏன்னா பிரைவேட் ஐபிஸ் ஆர் நாட் யூனிக். பிரைவேட் ஐபி உலகத்துல ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு. பட் பப்ளிக் ஐபியில் என்னன்னா அது வந்து பெய்ட்ரா, நீ எதுக்கு பே பண்ணி தான் வாங்கணும், யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஏன் ரொம்ப அதிகமாக இருக்காது, காசு நாமினலாக தான் இருக்கும், அதை பே பண்ணி வாங்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் வந்து அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அட்வான்டேஜ்னு பாரு, பப்ளிக் ஐபிஸ்ல பப்ளிக் ஐபின்றது பே பண்ணி வாங்குறோம். அண்ட் பே பண்ணி வாங்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் ஐபிஸ் வந்து யூனிக். ஓகே, ப்ரைவேட் ஐபிஸ் தானே வந்து டூப்ளிகேட் ஆகும், பப்ளிக் ஐபி இஸ் யூனிக். யார்கிட்ட பப்ளிக் ஐபி வாங்குவாங்கன்னா ஐஎஸ்பி கிட்ட தான். ஓகே, இப்போ என்ன சீன்னா கூகுள் வந்து தெரிஞ்சுக்கிட்டான், ஓகேடா இனிமேல் வந்து நம்ம ப்ரைவேட் ஐபி வச்சா நம்ம லேண்ட்ல தான் நம்ம ஒர்க் ஆக முடியும், இன்டர்நெட்ல ஒர்க் ஆகணும், நமக்கு என்ன தேவை, பப்ளிக் ஐபி தேவை. பிகாஸ் ஏன் பப்ளிக் ஐபி குளோபலி யூனிக். ஓகே சரி, இப்போ புரிஞ்சுக்கோங்க. கூகுள் என்ன பண்ணிட்டான்னா ஸோ இன்ஸ்ட் ஆஃப் யூசிங் எ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், கூகுள் வந்து என்ன பண்ணிட்டா அவன் ஐஎஸ்பிக்கு பே பண்ணியிருக்கான். அமௌண்ட் பே பண்ணி ஒரு instead of using a private IP address, instead of using a private IP address, you got a public IP, purchased a public IP address. So the public IP address is 100 வச்சுப்போம், 10 க்கு பதிலா 100.0.0.0/24 அப்படி வச்சுக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த சீரீஸை வந்து கூகுள் வாங்கிட்டான். கூகுள் வாங்கின அப்புறம் இதில் என்ன மேட்டர்னா, இதை வந்து நம்ம வாங்குறது. அப்போ நான் வந்து இவங்ககிட்ட பே பண்ணி அமௌண்ட் வாங்கினேன், அமௌண்ட் கொடுத்து நான் இந்த ஐபி அட்ரஸ் வாங்கியிருந்தேன்னா உலகத்துல இந்த ஐபி யார்கிட்ட மட்டும் தான் இருக்கும், என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ என் சர்வருக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 100.0.0.1 வச்சுக்கலாம், எங்க 100.0.0.2 வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ஐடியா தான் கரெக்டா. அப்போ நான் பே பண்ணி ஒரு விஷயத்த வாங்கும்போது அது எனக்கு யூனிக்கா இருக்கு. பட் நான் ஃப்ரீயா அந்த பிரைவேட் ஐபி யூஸ் பண்றப்போ அது யூனிக்கா இல்லை. ஏன்னா உலகத்துல எல்லாருமே பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நானும் என்னோட ஐபி யூனிக்கா இருக்காது. பட் நான் பே பண்ணி ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிட்டேன்னா அந்த பப்ளிக் ஐபி என்கிட்ட மட்டும் தான். உலகத்துல இனிமே ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் இந்த 100.0.0.2 ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், வேற யார்கிட்டயுமே இருக்காது. இப்போ வந்து 100.0.0.3 லெட்ஸ். இப்போ மேட்ரோவர் ஓகே, கூகுள் என்ன பண்ணிட்டானா பிரைவேட் ஐபி இருந்தால் தானே வெளியே இருந்து ஒருத்தன் வந்து நான் பார்க்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பப்ளிக் ஐபி வாங்கிட்டேன். இப்போ நான் பப்ளிக், இப்போ உலகத்துல நான் யூனிக்கா இருக்கேன், நான் இந்த ஐபி அட்ரஸ் எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் வந்து என்ன ரீச் பண்ணணுமோ இந்த ஐபி வச்சு ரீச் பண்ணுங்க, இந்த ஐபி வச்சு என்ன ரீச் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கூகுள் சொல்லிட்டான் அப்படின்னா இனிமேல் உலகத்துல இருக்க எல்லாரும் இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எங்க ரீச் ஆயிடுவாங்க, இங்க ரீச் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஒரே இடத்துல மட்டும் தான் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகே, ஐடியா ஃபைன். ஸோ இப்போ நம்ம திருப்பி அதே சினாரியோ பார்ப்போம். இங்கே தான் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த யூசர் முன்னாடி 10 டைப் பண்ணால இப்போ இந்த யூசர் டைப் பண்ணிட்டா ஓகே, கூகுள் வந்து 100ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு
100.0.0.2 டைப் பண்ணுறோம். ஓகே, now what will be the source and destination IP address? Source IP 1 point, destination IP என்னது? Destination IP is going to be public IP address which is unique 100.0.0.2. அது இங்கேருந்து ரவுட்டர் கிட்ட போகுமா? ரவுட்டர் என்ன பண்ணுவான்? ISP ஃபார்வர்ட் பண்ணுவானா? What is the source IP address? 1 point. What is the destination IP address? 100.0.0.2. இந்த பாக்கெட் இங்கே ISP கிட்ட போகுது. இப்போ ISP பார்க்குறான், டெஸ்டினேஷன் ஐபியை பார்க்குறான், எங்கே போகணும்னு சொல்கிறான்? 100.0.0.2க்கு போகணும்னு சொல்கிறான். அப்போ 100.0.0.2ன்றது ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அது யாரும் இல்லை, கூகுள் தான், அவன் தான் வாங்கியிருக்கான். அது வந்து வேலிட் ஐபின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ண நினைப்பான். பட் இங்கே என்ன மேட்டர்னா, இப்போவும் அந்த பாக்கெட் ட்ராப் தான் ஆகும். என்ன ரீசன் வச்சுக்கோங்க, இப்போ சோர்ஸ் ஐபி என்னவா இருக்கு? 1.2. சோர்ஸ் ஐபி ப்ரைவேட்டாக இருக்கு. இப்போ ஒரு வேளை நம்ம இவன் அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவன் அனுப்பிச்சாச்சு, இந்த பாக்கெட் வந்து இங்கே போயிடுச்சு. ஓகே, ஒரு வேளை அனுப்பிச்சிட்டோன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இவன் சர்வர் ரிப்ளை பண்ணுவானா? சர்வர் ரிப்ளை பண்ணும்போது வாட் வில் பி தி சோர்ஸ் ஐபி? சோர்ஸ் ஐபி சர்வரோட ஐபி அட்ரஸ் 100.0.0.2. டெஸ்டினேஷன் ரிப்ளை வரப்போற ஐபி அட்ரஸ் யாரோட? டெஸ்டினேஷன் ஐபி 1.2. இப்போ என்ன ஆகும்? இந்த பாக்கெட்டை இங்கே ஐஎஸ்பி போச்சுன்னா அது எந்த 1.2 போகும்? இந்த 1.2 போகுமா, இல்லை இந்த 1.2 போகுமா, இல்லை உலகத்தில் இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் 1.2s இருக்கு, அதுக்கு போகுமா? அப்போ இப்போ என்ன பிரச்சனை? இப்போயும் ரவுட்டர் ஐஎஸ்பி ஏன் ட்ராப் பண்றான்னா, அவனுக்கு தெரியுது இந்த பாக்கெட் அனுப்பிச்சோன்னா அது ரிட்டர்ன் ப்ராப்பரா வராது. ஏன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கு? பிரைவேட்டா இருக்கு. அப்போ ஐஎஸ்பி பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன தேவை? He needs both source and destination to be public. நீ டெஸ்டினேஷன் மட்டும் பப்ளிக் வச்சா என்னால் அனுப்ப முடியாது, என்னவும் பப்ளிக்காக வைக்கணும், சோர்ஸும் பப்ளிக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு சோர்ஸ் அட்ரஸையும் பப்ளிக்காக வைப்போம். சோர்ஸும் பப்ளிக்காக இருந்தால், அதாவது மீனிங் என்னன்னா, ஐஎஸ்பி பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் பப்ளிக்காக இருந்தால் பத்தாது, சோர்ஸும் என்னவா தான் இருக்கும்? பப்ளிக்காக தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ சோர்ஸ் பிரைவேட், இது பிரைவேட் நெட்ஒர்க். அப்போ பிரைவேட் நெட்ஒர்க் நம்ம நம்மளால எங்கே போக முடியாது? இன்டர்நெட் போக முடியாது. பிகாஸ் ஏன்? ரிட்டர்ன் வரும்போது பிரச்சனை வரும். ஓகே, சரி. ஃபைனலா கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும்ல, அவங்களுக்கு ப்ரைவேட் ஐபி ஏன்னோ இருந்தா ஐஎஸ்பி பிளாக் பண்றாங்கல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200.1.1.0. இது வந்து பப்ளிக் தானே. ப்ரைவேட்டோட ரேஞ்ச் எழுதினா அந்த ரேஞ்சில் இது இல்லை, இது ஒரு பப்ளிக் ஐபி, பப்ளிக் நெட்வொர்க். இதை வாங்கிட்டாங்க, அவனும் காசு கொடுத்து வாங்கிட்டான். ஸோ காசு கொடுத்துட்டு என்ன ஆகுது? இது எல்லாமே வந்து 200. நான் 1.2 போட்டுருக்குது, முன்னாடி 192.168.1.2 போட்டேன். இப்போ வந்து அது 200.1.1.2. இது 200.1.1.3. இது 200.1.1.4. திஸ் இஸ் 200. அந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இவங்களும் பப்ளிக்கா இருக்காங்க, இவனும் குளோபல் இன்டர் குளோபலா யூனிக்கா இருக்கான், இவனும் குளோபலா யூனிக்கா இருக்கான். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இதே கம்பெனி பியும் ஃபாலோ பண்ணா, கம்பெனியே ஒரு பப்ளிக் நெட்வொர்க்கை வாங்கிட்டான், அவனுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. கம்பெனி பியும் என்ன பண்ணுவான்? ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிப்பான். ஸோ கம்பெனி பியும் சும்மாவா, அவனும் வந்து ஒரு பப்ளிக் ஐபி பப்ளிக் நெட்வொர்க் வாங்கிப்பான்ல. அப்போ அவன் ஒரு பப்ளிக் நெட்வொர்க் வாங்கிட்டான். அது பார்த்தீங்கன்னா 201 இப்படி வந்து 200 வாங்கினால, இவன் சும்மா 201 வாங்கிக்கலாம். 201.1.0/4 வாங்கிட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அவன் நெட்வொர்க், அவனோட ஆர்கனைசேஷனோட ஐபி அட்ரஸ்லாம் மாற்றி பப்ளிக் ஆகிட்டான். இப்போ பிரச்சனை என்னன்னா, கம்பெனி ஏ பப்ளிக் வாங்கிட்டாங்க, கம்பெனி பியும் பப்ளிக் வாங்கிட்டாங்க, கூகுளும் பப்ளிக் வாங்கிட்டாங்க, அமேசானும் பப்ளிக்கை வாங்கிடுவான்னு வச்சுக்கோங்க, அவனும் வாங்கிடுவான். சரி 110 அவன் பப்ளிக் வாங்கிட்டான், அவனும் வாங்கிட்டான்னா, இப்படி எல்லாருமே பப்ளிக் வாங்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அகெயின் எவ்வளோ நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபிஸ் நம்ம டோட்டலாக இருக்கு? நான் சொன்ன மாதிரி 98%, 375 crore 98% எவ்வளோ கேல்குலேட் பண்ணிக்கிட்டு தான் வந்து லட்சே 368 crore இருக்குமா? 368 crore இருக்கும். இந்த 368 crore இதை எல்லாருமே அப்படி இப்படி வாங்கிட்டாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் டிவைசஸ் இருக்கு? நான் சொல்லுவேன் 2500 crore டிவைசஸ் இருக்கு. அப்போ எல்லாருக்குமே பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கிட்டோம்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பப்ளிக் ஐபி ஷார்டேஜ் ஆயிடுமே. இப்போதான் ஐடியா, பப்ளிக் ஐபி ஷார்டேஜ் ஆயிடும். பப்ளிக் ஐபி ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி ரேஷியோ என்னது? 1:7 தான். அப்போ 7 கம்பெனி வந்து புரிஞ்சுக்கோ, அந்த ரேஷியோல புரிஞ்சுக்கோ. 7 கம்பெனிக்கு பப்ளிக் நெட்வொர்க் வேணும். ஆனால் நம்மள எவ்வளோ கம்பெனி பப்ளிக் நெட்வொர்க் கொடுக்க முடியும்? ஒரு கம்பெனிக்கு தான் கொடுக்க முடியும். இல்லை பிசியில் 7 பிசிக்கு பப்ளிக் ஐபி தேவை, பட் எத்தனை பப்ளிக் ஐபி இருக்கு? ஒரு பப்ளிக் ஐபி தான் இருக்கு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த நெட்வொர்க்கிங் இன்டெலிஜென்ட் பீப்புள், they developed a wonderful concept called network address translation. What it does exactly, let me undo all these things. எல்லாம் அன்பு பண்ணிட்டேன். இவன் 192.168.1.0 தான் இருக்கான். நம்ம என்ன சொன்னேன்? இந்த 200.
1.1.0/24 இவங்க ஃபுல்லா வாங்கிக்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தியா, இது அதாவது என்ன /24 அதுலேயே ஒரு 256 ஐபி வந்துடும். அந்த 256 பப்ளிக் ஐபி இவன் வாங்கிப்பான், இவன் ஒரு 256 பப்ளிக் ஐபி வாங்கிப்பான், இவன் கொஞ்சம் வாங்கிப்பான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா ஐபி அட்ரஸ் பத்தாது அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, இந்த பப்ளிக் நெட்வொர்க்கை ஃபுல்லா வாங்காம ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிப்பான். இந்த கம்பெனி ஏ என்ன பண்றான், நான் ஏன் லேண்ட் நெட்வொர்க்கை பிரைவேட்லேயே வச்சுக்கிறேன், ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். கம்பெனி ஏ என்கிட்ட 100 பிசி இருக்கு, ஐ ஜஸ்ட் டேக் திஸ் பிரைவேட் நெட்வொர்க், ஐ யூஸ் இட். பட் ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வாங்க போறேன், ஒரு பப்ளிக் ஐபி தான் வாங்க போறேன். அந்த பப்ளிக் ஐபி லெட் த பப்ளிக் ஐபி அட்ரஸ் பி 200.1.1.1. இதுதான் என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். நான் ஒரே அதான் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பப்ளிக் நெட்வொர்க் வாங்குறதுக்கும் ஒரு பப்ளிக் ஐபியை வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பப்ளிக் நெட்வொர்க்கை வாங்கிட்டோம்னா அது நிறைய பப்ளிக் ஐபி இந்த ஆர்கனைசேஷனுக்கே போயிடும். அப்படி பார்த்தோன்னா எல்லாருக்குமே பத்தாது. அப்போ அவன் என்ன பண்றான், ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிட்டு அந்த ஒரே ஒரு பப்ளிக் ஐபி எங்க கான்ஃபிகர் பண்றோம், அந்த ரவுட்டர் கிட்ட கான்ஃபிகர் பண்றான். இந்த ரவுட்டரோட அவுட் சைட் இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே, இந்த அவுட் சைட் இன்டர்ஃபேஸ்க்கு இஸ் கான்ஃபிகரிங் அண்ட் கான்ஃபிகர் பண்ணதுக்கு இப்போ என்ன ஆகும்னா, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இஸ் கோயிங் டு பி தி ஐபி அட்ரஸ் ஃபார் திஸ் ரவுட்டர். இப்போ நம்ம பிசிக்கெல்லாம் ஐபி பப்ளிக் ஐபி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ரவுட்டரோட அவுட் சைட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்துருக்கோம் 200.1.1.1 அப்படின்னு. இப்போ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இந்த ரவுட்டருக்கு இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஐபி இருக்கு, பிரைவேட் ஐபி இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா, ரவுட்டர் கிட்ட சொல்லுவேன், ரவுட்டர் டூ NAT எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட பப்ளிக் ஐபி இருக்கு, NAT எனேபிள் பண்ண சொல்லிட்டேன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ நான் என்னோட ப்ரௌசர்ல இருந்து ஜஸ்ட் ட்ரைங் டு யூஸ் 100.0.0.2 யார் ரீச் அவுட் பண்ணணும், இவன் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 100.0.0.2 டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் என்னதுனா 192.168.1.2. இதான சோர்ஸ் ஐபி அட்ரஸ் 192.168.1.2. வாட் இஸ் த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் 100.0.0.2. தட்ஸ் த கூகுள் சர்வர்ஸ் ஐபி அட்ரஸ். இந்த பாக்கெட் இங்கேருந்து இங்கே போகும், ரவுட்டுக்கு போகும். ரவுட்டர் யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச ரவுட்டர் என்ன பண்ணுவான், இது ஃபார்வர்ட் த பாக்கெட், கரெக்டாக பாக்கெட் ஃபார்வர்டிங் இங்கே வர பாக்கெட் நீங்கள் அமுச்சு விடுவோம், அதான் உங்கள் வேலையே. பட் இப்போ நான் ரவுட்டருக்கு என்ன சொல்றேன்னா, ரவுட்டர் NAT பண்ணு அப்படின்னு. NATனா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்றேன், இந்த பாக்கெட் இங்கேருந்து நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பாக்கெட்ல சோர்ஸ் ஐபி என்ன இருக்கு 1.2, பிசியோட ஐபி அட்ரஸ் இருக்கா, ஆனா நீ என்ன பண்ணணும்னா உன் ஐபி அட்ரஸ் இருக்கு பார்த்தியா, அதை போடணும் அப்படின்னு சொல்ல போறேன். அவங்ககிட்ட போயிட்டு இந்த பாக்கெட் நீ அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஐபி 1.2 என்ன மாத்திரு, 200.1.1 மாத்திரு. அண்ட் டெஸ்டினேஷன் என்னவா இருக்கணும், அதேவாகவே இருக்கட்டும், டெஸ்டினேஷன் 100.0.0.2 இருக்கட்டும். ஜஸ்ட் என்ன ஆயிடும், சோர்ஸ் ஐபி 1.2 என்னவா மாறிடுச்சு 200.1.1 மாறிடுச்சு. இப்போ இந்த பாக்கெட் இங்க இருந்து இங்கே போகும். இப்போ இது ஐஎஸ்பி பிளாக் பண்ணுவானா, பண்ண மாட்டான். அவனை பொறுத்தவரைக்கும் என்ன கண்டிஷனு, இதுவும் பிரைவேட், சாரி இதுவும் பப்ளிக், இதுவும் பப்ளிக், ரெண்டுமே பப்ளிக்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக போயிடும். அண்ட் 200.1.1 உலகத்துல யார்கிட்ட மட்டும் தான் இருக்கும், அது இந்த கம்பெனி ஏ கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யார்கிட்டயுமே கிடையாது. ஓகே, இந்த பாக்கெட் நீங்க போயிடுமா, இங்கே போயிடுமா, இங்கே போயிடுமா, இங்கே போயிடுமா, இவன் ரிப்ளை பண்ணுறான். ஓகே, இவன் ரிப்ளை பண்ணுவான், இவன் சோர்ஸ் ஐபினது 100.0.0.2. அங்கேருந்து யாரும் ரிப்ளை பண்ண போறான், அந்த ஆர்கனைசேஷனோட பப்ளிக் ஐபிக்கு தானே, அதான சோர்ஸ் ஐபி அட்ரஸ். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்றான். இப்போ வாட் வில் பி தி டெஸ்டினேஷன் ஐபி இந்த ரிட்டர்ன் டிராஃபிக் 200.1.1.2. இந்த பாக்கெட் இங்க இருந்து இங்கே வந்தா ஐஎஸ்பிக்கும் தெரியும், என்ன தெரியும் 200.1.1.1 ஐபி அட்ரஸ் வச்சிருக்க கஸ்டமர் யாரு, கம்பெனி ஏ. அப்போ அவனுக்கு அதை அமுச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு அமுச்சு விட்டுருவோம். இந்த ரவுட் என்ன பண்ணுவானா, பாக்கெட் ரிட்டர்ன் வந்துச்சுல, ரிட்டர்ன் வந்த பாக்கெட்ல இப்போ இப்போதான் பாக்கெட் ரிட்டர்ன் வருது. எங்க இருந்து வருது, கூகுள் சர்வர் கிட்ட இருந்து வருது. எந்த டெஸ்டினேஷனுக்கு வருது, ரவுட்டோட பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு வருது. ஓகே, ரவுட் என்ன பண்ணுவான், ரிட்டர்ன் வர பாக்கெட்ல இவன் பேர் தானே இருக்கு, அவன் பேர் அடிச்சுட்டு யார் பேரை போட போறான், 1.2ன்ற பிசி பேரை போட்டு யாருக்கு அனுப்பிச்சிடுவான், பிசிக்கு அனுப்பிச்சிடுவான். ரொம்ப சிம்பிள். இப்போ ரவுட்டர் ஒரு லெட்டர் போடுறான், சாரி நான் தெரியும், நீ ஒரு லெட்டர் போடுற. ஓகே, அந்த லெட்டர் என் வழியா தான் பாஸ் ஆகணும். ஓகே, நீ ஒரு லெட்டர் போட்ட, அந்த லெட்டர்ல உன் பேரை எழுதி நீ ஒரு லெட்டர் போட்டுறடா. அந்த லெட்டர் வந்து என்ன கிராஸ் பண்ணி தான் போகணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், நீ லெட்டர் அனுப்பும் போது உன் லெட்டரை நிறுத்தி உன் பேர் அடிச்சிடுறேன், உன் பேரை அடிச்சுட்டு என் பேர் எழுதிடுறேன். இப்போ அந்த லெட்டர் அனுப்புறது யாரு, நான் தான். இப்போ என் பேரை போட்டு அந்த லெட்டர் அனுப்பின அப்புறம் அந்த லெட்டரோட ரிப்ளை யார்கிட்ட வரும், என்கிட்ட தான் வருது. அப்போ என்கிட்ட வரும்போது திருப்பி நான் என்ன பண்றேன், ஏன்னா அகைன் என் வழியா வந்தாலும் ஓனே ரீச் பண்ணணும் திருப்பி. அப்போ என்கிட்ட வரதுனால திருப்பி என்ன பண்றேன், அந்த ரிப்ளை டிராஃபிக் என்ன பண்றேன், திருப்பி அந்த என் பேர் அடிச்சுட்டு என்ன பண்றேன், உன் பேர் எழுதி திருப்பி யாருக்கு கொடுத்துட்றேன், உனக்கு கொடுத்துட்றேன். அதனால என்ன ஆகும்னா, இந்த பிசிக்கு கூகுள் சர்வர் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ல 100 பிசி இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 100 பிசியும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை ஷேர் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் தனித்தனியா பப்ளிக் ஐபி அசைன் பண்ணணும்னா ஐபி பத்தாது.
அப்போ எல்லாருமே எதில் வச்சுக்கிறோம்? ப்ரைவேட்டில் வச்சுக்கிறோம். ப்ரைவேட்டில் வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆர்கனைசேஷனுக்கு வாங்கிட்டு அந்த ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ ப்ரைவேட் ஐபிஸும் இன்டர்நெட் போகும்போது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸோட இன்டர்நெட் போவாங்க. இதான் ஐடியா, இதுதான் நேட். ஸோ இது இன்னும் நிறைய இருக்கு. யூஸ்வலாக அகைன் நான் நேட் பார்த்தீங்கன்னா இது 8 ஹவர்ஸ்க்கு கிளாஸ் இருக்கு. ஸோ வண்டர்ஃபுல் டாபிக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. Again, due to time constraint and this is a boot camp, I'm stopping it here. Okay, I'm not going to do the configuration also. ஏன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்கள் கான்ஃபிகரேஷன் தேவையில்லை. ஸோ கான்செப்ட் மட்டும் லைட்டாக புரிஞ்சுக்கும் என்ன மேட்ரு அப்படின்றது. அண்ட் நான் இந்த லேப் எடுத்து வச்சது இந்த ரீசனுக்காக தான். ஓகே, இதில் ஜஸ்ட் அந்த தேடி மட்டும் சொல்லிடுவாங்க நம்ம முடிஞ்சு 2 minutes. ஸோ இதான் என்னோட காலேஜ் எஸ்எஸ்எல், அதாவது எஸ்ஆர்எம் இன்னொரு காலேஜ். இங்கேருந்து நான் போகிறேன். இங்கேருந்து போகும்போது 1.2லேருந்து கூகுளுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே கிராஸ் பண்ணி போகும்போது என் சோர்ஸ் இப்போ என்ன மாறிடும்? 200.1.1 எங்கே போவேன்? கூகுள் போவேன். அதே மாதிரி இவனும் கூகுள் போகிறான்னு வச்சுக்கேன். 1.2லேருந்து கூகுளுக்கு போகிறான். இவனும் 1.2 தான், இவனும் 1.2 தான். பட் இன்டர்நெட் போகும்போது 2 பேர் என்ன ஆயிடுறாங்க? இவன் என்ன ஆயிடுவான்? 100.1.1 தான் மாறிடுவான், கூகுளுக்கு போவான். இவன் என்ன ஆயிடுவான்? 200.1.1. ஸோ இன்டர்நெட் போய் ரிட்டன் யார்கிட்ட மட்டும் தான் வரும்? இவங்கிட்ட வருவான், இவங்கிட்ட வருவான். அப்போ அந்த ரவுட் திருப்பி என்ன பண்ணுது? கரெக்டான டிவைஸ்க்கு அனுப்பிச்சுட்ரு. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் நெட்வொர்க் அட்ரான்ஸ்லேஷன். இவெல்லாம் புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கும். இப்போதைக்கு நீ இந்த கிளாஸ் கவனிக்கிற யூடியூப்ல இல்லை ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறனா உன் பிசிக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கு. பட் இந்த ப்ரைவேட் ஐபி எதுக்குள்ள மட்டும்தான்? உன் லேண்ட்குள்ள மட்டும்தான். உன் ரவுட்டர், வீட்டில் ஒரு ரவுட்டர் வச்சுருக்கீங்களா, அந்த ரவுட்டரை தாண்டி போகும்போதே உன் ப்ரைவேட் ஐபி என்னவா மாறிடுது? பப்ளிக் ஐபி பெருசாக மாறி தான் உனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்குது. இந்த பப்ளிக் ஐபி மாறலன்னா என்ன நடக்காது? உனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா நீ இப்போ ப்ரைவேட் ஐபிஎஸோட யார் பிளாக் பண்ணுவா? உனக்கு ஐஎஸ்பி ஒன்றா பிளாக் பண்ணிடுவோம். அப்போ நம்ம ரவுட்டர் என்ன பண்ணுது? எல்லா பாக்கெட்டும் நம்ம பிசி இருந்து போகிற எல்லா பாக்கெட்லையுமே என்ன நிறுத்தி எதை மாற்றி விட்றான்? சோர்ஸ் ஐபி அட்ரஸை 1.2 என்னவா போடுறான்? அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸாக மாற்றி அனுப்புறான். இப்போ ஐடியா. இப்போ நான் வந்து இதான் என்னோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், இதான் என்னோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். பட் இந்த ஐபி அட்ரஸ் வச்சு என்னால் இன்டர்நெட் போக முடியுமா? போக முடியாது. அப்போ என்ன நடக்குது? என் வீட்டில் இருக்கிற ரவுட்டர் என்ன பண்ணுறான்? இன்டர்நெட் போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். பார்த்தியா, இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நிறைய கிரிக்கெட் அந்த இடத்துல புரிஞ்சிருக்கணும் நேரம் உங்களுக்கு. ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ், இந்த எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் ஐபி மாதிரி ஏன் ரவுட்டருக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் வாங்க வேணாம். நான் கனெக்ஷன் வாங்குவேன் பார்த்தியா, அப்போவே கொடுத்துருவாங்க எனக்கு. நான் கனெக்ஷன் வாங்கும் போதே ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அதை வச்சு நான் இன்டர்நெட் போய்க்குவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி 100 பீசிஸ் இருக்க இடத்துல ஐபியை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஐபியை 1000 பீசிஸ் இருந்தால் கூட ஒரு பப்ளிக் ஐபி ஷேர் பண்ணி இன்டர்நெட் போய்க்கலாம். இப்போ நினைச்சு பாருங்க, இந்த நேட்ன்ற கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா எத்தனை பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் நமக்கு வந்து சேவ் ஆகுது? சாரி, எத்தனை பப்ளிக் ஐபி அட்ரஸ் சேவ் ஆகுது? ஏன்னா 1000 பீசிஸ் இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி இன்டர்நெட் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லேன் ஆக்சஸ் பண்ணுறப்போ லோக்கலாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸாக போய் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் வாட் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் இஸ். ஐம் ஃபினிஷிங் திஸ் பூட் கேம்ப் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் கிட்டத்தட்ட 17 செஷன்ஸ் போயிருக்கு. நாட் நோ ஈஸி திங். கண்டினியூஸாக 17 செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிருங்க. நிறைய பேர் ட்ராப் பண்ணாங்க. ஐ நெவர் மைண்ட். அது எனக்கு ஃபைனலாக இந்த அக்கௌண்ட் வந்து தான் ரியலி ஹாப்பி. ஓகே, ஸோ எனிவே தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நெட்வொர்க்கிங் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும், இல்லை சம்மன் இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்பராக வரல, அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரெஃபரஸ், ரெக்கமெண்டஸ். த மெயின் தீம் ஆஃப் திஸ் பூட் கேம்ப் இஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் ரன்னிங் அ கம்பெனி, ரைட்? அது ப்ராஃபிட் ஷுட் பி அஃப்கோர்ஸ் தேர். அதுலேயுமே இந்த ஃப்ரீ பூட் கேம்ப் இருக்கிறது மெயின் ரீசன் வந்து மேபி இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் நெட்வொர்க்கிங், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி பேயிங் டு சம் institutes which doesn't deserve that. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ ரெக்கமெண்ட் கூட பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் திஸ் பூட் கேம்ப் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் திஸ். ஓகே, நான் பூட் கேம்ப் அட்டன் பண்ணி இட் வாஸ் ரியலி நைஸ். அஃப்கோர்ஸ் 6 months ஒரு வாட்டி வில் பி ரன்னிங் தி சிசிஎன்ஏ பூட் கேம்ப். நெக்ஸ்ட் பூட் கேம்ப் வரும்போது அகைன் ஐ நோட்டிஃபை யூ கைஸ், ப்ளீஸ் ஸ்டே இன் தி குரூப். அண்ட் நாட் ஒன்லி சிசிஎன்ஏ பூட் கேம்ப், நிறைய பூட் கேம்ப்ஸ் வரும். ஃபயர்வால் பூட் கேம்ப்ஸ், சிசிஎன்பி பூட் கேம்ப்ஸ் தான் வரும். ஐ நோட்டிஃபை தட் ஆல்சோ. குரூப்ல எல்லாருமே இருங்க. ஐ திங்க் தட்ஸ் இட். வேறு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. See you guys. I don't know when to see you. Okay, I know வடபழனியில் தான் we have our office. ஸோ ஒரு வேளை இந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணுற பக்கத்தில் இங்கே தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது அப்படின்னா come down to our office. நெட்வொர்க்கிங்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, you will have the address. Just give us a call and then come, we can meet. Yeah, thank you guys. Bye.